ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஐ இன்டர் கம்பெனி லா கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து டேரக்டர்ஸ். ஸோ டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்டர்லேயும் சரி ஃபைனல்லையும் சரி. இது ரொம்ப சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும், ஆனால் இதில் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து அதிக மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு. ஸோ டேரக்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம டேரக்டர்ஸோட ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட், ரிட்டையர்மெண்ட், ரெசிக்னேஷன், ரிமூவல், ரெம்யூனரேஷன், இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டியூட்டிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம டேரக்டர்னால் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்த செக்ஷனில் இருக்குன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 34 இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, டேரக்டர்னால் யார் தெரியுமா? டேரக்டர் அப்பாயிண்டட் டு த போர்ட் ஆஃப் த கம்பெனி, அவ்வளோதான். ஸோ டேரக்டர்னால் யாருன்னா டேரக்டர் தான். டேரக்டர் எதில் அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க? போர்டு. ஸோ அந்த போர்டு ஆஃப் த கம்பெனியில் யார் வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காங்களோ அவங்க தான் டேரக்டர் அப்படின்னு மட்டும்தான் அந்த செக்ஷன் 2 சப்செக்ஷன் 34 வந்து சொல்லுது. டேரக்டர் அப்பாயிண்டட் டு போர்ட் ஆஃப் அ கம்பெனி. டேரக்டர் மீன்ஸ் அ டேரக்டர் அப்பாயிண்டட் டு போர்ட் ஆஃப் அ கம்பெனி. இப்போ அவங்களுக்கு என்ன ரோல் அப்படின்னா, அவங்க கம்பெனிக்கு அதோடைய டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் தான் வந்து ஒரு ப்ரைமரி ஏஜென்ட்டு. ஸோ கம்பெனி வந்து ஒரு மனுஷன் கிடையாதுல்ல, அதால் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன், ஆனால் அதோட ஓன் நேமில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அது வந்து சொத்தெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிலாம் பார்த்தோம். ஆனால் அது ஒரு மனுஷனே கிடையாது, அப்புறம் எப்படி அதெல்லாம் வாங்கும் அப்படின்னா டேரக்டர் மூலியமாக தான். டேரக்டர் வந்து ஒரு ப்ரைமரி ஏஜென்ட். அந்த கம்பெனியோடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம், டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ப்ரைமரி ஏஜென்ட் தான் வந்து டேரக்டர். டேரக்டருக்கு என்னென்ன கெப்பாசிட்டி அப்படின்னா, டேரக்டர் வந்து 3 விதமாக இருப்பாங்க. ட்ரஸ்டியாக இருப்பாங்க, ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயியாக இருப்பாங்க. ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி தான் இன்னு போடுறேன். ஸோ ட்ரஸ்டி அப்படின்னா அவங்க வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ரோலில் இருக்கிறவங்க. அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது. என்னென்னா கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிக்கும் அசட்ஸ்க்கும் டேரக்டர் தான் வந்து ட்ரஸ்டி. டேரக்டர் தான் அதை பத்திரமா பார்த்துக்கணும், கம்பெனியோடைய நேமில் அதை ஹோல்டு பண்ணணும், அது வந்து ட்ரஸ்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏஜென்ட்னா கம்பெனியோட பிஹாஃபில் ஆக்ட் பண்ணணும், கம்பெனிக்காக கம்பெனி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து அது ஆக்ட் பண்ணணும். எக்ஸப்ட் சில விஷயங்கள் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா அதை ஷேர் ஹோல்டர்ஸ் தான் பண்ணுவோம், அதை டேரக்டர் பண்ண முடியாது. ஸோ கம்பெனியோடைய எல்லா மேட்டர்ஸ்க்கும் கம்பெனியோட சார்பாக டேரக்டர் தான் ஆக்ட் பண்ணணும், எக்ஸப்ட் ஃபார் தோஸ் மேட்டர்ஸ் ரிசர்வ்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து ஒரு சில பர்பஸஸ்க்காக டேரக்டர் வந்து ஆஃபீஸர் அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனியாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டேரக்டருக்கு இண்டிபெண்டன்ஸ் இன் டெசிஷன்ஸ் இருக்குது. PENDENCE, இண்டிபெண்டன்ஸ் இன் டெசிஷன்ஸ். கம்பெனி வந்து ஒரு ஜென்ரல் மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் டேரக்டர்ஸை இந்த டெசிஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து சப்போஸ் டேரக்டர் எடுக்கிற டெசிஷன்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ் டிஸ்அப்ரூவ் பண்ணாங்க, அவங்க வந்து அப்ரூவ் பண்ணல அப்படின்னா அவங்க டேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணவோ சேஞ்சோ பண்ணிக்கலாம். ஆனால் டேரக்டருக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது டெசிஷன் மேக்கிங்கில். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த டெசிஷன் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் வந்து கொடுக்கலாம். டேரக்டரை வந்து கவர்னர்ஸ்னு சொல்லலாம், கவுன்சில் மெம்பர்ஸ்னு சொல்லலாம், இல்லை போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு வேணாலும் சொல்லலாம். ஆனால் கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே டேரக்டர்ஸ் தான். லீகலி தே ஆர் ஸ்டில் டேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் செக்ஷன் 8 கம்பெனி இருக்குல்ல, செக்ஷன் 8 கம்பெனி வந்து அதில் மெம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஸோ செக்ஷன் 8 கம்பெனினா ப்ராஃபிட் சம்பாதிக்கணுங்கிறது அதோடைய நோக்கம் கிடையாதுன்னு பார்த்தோம்ல, அதுக்கு மெம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆர் கவர்னிங் பாடி தான் டேரக்டர். ஓகேவா? ஒரு இதாக வரும், ஆர் கவர்னிங் பாடி. மெம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒரு கவர்னிங் பாடி தான் செக்ஷன் 8 கம்பெனியோடைய டேரக்டர்ஸ். யாரெல்லாம் டேரக்டர்ஸ் கிடையாது அப்படின்னா, மேனேஜர்ஸ் இல்லைனா அதர் மேனேஜரல் பர்சன், அதர் சிஎம்டிலாம் இருப்பாங்களே, சீஃப் மேனேஜ்மெண்ட் டைரக்டர், அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து அவங்களாம் டேரக்டர் கிடையாது. அதர் மேனேஜரியல் பர்சனல். இப்போ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னா அவங்க டைரக்டர் தான். அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மேனேஜரியல் பர்சன்லாம் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் டைரக்டர் கிடையாது, இஸ் நாட் ஈக்குவல் டு டைரக்டர். மேனேஜர்ஸ்லாம் வந்து டைரக்டர்ஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஆஃபீஸர்னால் என்ன? ஆஃபீஸருடைய டெஃபினேஷன் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 59 இருக்குது. ஆஃபீஸர் வந்து என்னென்னா, இன்க்ளூட்ஸ் டைரக்டர்ஸ் ப்ளஸ் எனி ஒன் whose instructions the directors or board usually follow. The directors or board usually follow. ஸோ ஆஃபீஸர்னால் யாருன்னா, டேரக்டரும் வந்து ஆஃபீஸர் தான். அது அல்லாமல் யாரோடைய பேச்சை கேட்டு டேரக்டர் அண்ட் போர்டு வந்து நடந்துக்கணுமோ அவங்க தான் வந்து ஆஃபீஸர்.
ஓகேவா? அப்புறம் செக்ஷன் 149 வந்து என்ன சொல்லுதுன்னா, இண்டிவிஜுவல் மட்டும்தான் டைரக்டராக இருக்கலாம். ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியோட டைரக்டராக இருக்கக்கூடாது. இண்டிவிஜுவல் இஸ் ஈக்குவல் டு டைரக்டர். பாடி கார்பரேட்னா கம்பெனி, பாடி கார்பரேட் இல்லைனா ஏதாவது அசோசியேஷன் இல்லைனா ஏதாச்சும் ஃபர்ம் வந்து டைரக்டராக இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் ரோல் ஆஃப் டைரக்டர். புரியுதா? ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? ரோல் ஆஃப் டைரக்டர் டியூட்டிஸ் வந்து பார்க்குறோம். ஸோ சாரி, ரோல் கிடையாது, டியூட்டிஸ். இது ரோல் தான், இது டியூட்டிஸ் கிடையாது, இது வந்து ரோல் ஆஃப் டைரக்டர். டியூட்டிஸ் வந்து நெக்ஸ்ட்டு படிக்க போகிறோம். இது வந்து ரோல் ஆஃப் டைரக்டர். ரோல் ஆஃப் டைரக்டர் ஃபஸ்ட்டு நம்ம டைரக்டர்னால் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது நம்ம செக்ஷன் 2 சப்செக்ஷன் 34 கேட்குறோம். அது என்ன சொல்லுதுன்னா, டைரக்டர்னால் யார் வந்து போர்ட் ஆஃப் த கம்பெனியில் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்களோ அவங்க தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லுது. டைரக்டர் அப்பாயிண்டட் டு த போர்ட் ஆஃப் அ கம்பெனி. அவங்களோட ரோல் என்னென்னா, அவங்க வந்து ஒரு கம்பெனியோட ஒரு ப்ரைமரி ஏஜென்ட். அதோடைய ஆப்ரேஷன்ஸ்லாம் ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரைமரி ஏஜென்ட் தான் டைரக்டர். அவங்களோட கெப்பாசிட்டி என்னென்ன கெப்பாசிட்டி? ட்ரஸ்டி, ஏஜென்ட், ஆஃபீஸர், ஒரு எம்ப்ளாயி. ட்ரஸ்டி கம்பெனியோட அசட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ட்ரஸ்டி. ஏஜென்ட்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸர் ஒரு எம்ப்ளாயி. ஓகே, நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் இப்படி தான் டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் டைரக்டரை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்க கவர்னரு, அப்புறம் மேனேஜிங் ஏஜென்ட், அந்த மாதிரி என்ன பேர் சொன்னாலும் சரி, அவங்க வந்து டைரக்டர், கவர்னர், கவுன்சில் மெம்பர், போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு என்ன பேர் சொன்னாலும் சரி, கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் லீகலாக அவங்க டைரக்டர் தான் நம்ம சொல்லுவோம். செக்ஷன் 8 கம்பெனியாக இருந்துச்சுன்னா மெம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆர் கவர்னிங் பாடியை தான் டைரக்டர்னு சொல்லுவோம். யாரெல்லாம் டைரக்டர் கிடையாது? மேனேஜர் ஒரு அதர் மேனேஜரல் பர்சன்லாம் டைரக்டர் கிடையாது. அவங்க வந்து ஆஃபீஸருங்கிற டெஃபினேஷன் எதில் இருக்குது? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 59. ஆஃபீஸர்னா இன்க்ளூட்ஸ் டைரக்டர் அண்ட் யாரோட பேச்சை கேட்டு டைரக்டர் அண்ட் போர்டு ஆக்ட் பண்ணணுமோ அவங்களும் வந்து ஆஃபீஸர் தான். செக்ஷன் 149 என்ன சொல்லுது? இண்டிவிஜுவல் மட்டும்தான் டைரக்டராக இருக்கணும். பாடி கார்பரேட்டோ இல்லை அசோசியேஷனோ ஃபர்மோ டைரக்டராக இருக்கக்கூடாது. இப்போ புக்கில் இருக்கிறது பார்க்கலாம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 34 என்ன சொல்லுது? டைரக்டர் to mean a director appointed to the board of a company. Okay, the company itself and its directors or the board of directors அவங்களாம் என்னது? primary agents of the company. director and board of directors தான் கம்பெனியோடைய primary agent to transact its operations. இப்போ நான் பேராவாக இருக்கிறது தான் நான் பாயிண்ட்டாக சொன்னேன். ஓகே, the companies act specifies where the company itself it's to act both as principal and the agent and the board of directors it is to act on its behalf. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, சில டைம் கம்பெனியே போத் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட்டாக ஆகணும். பிரின்சிபல்னால் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, இப்போ வந்து இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? கன்சைன்மெண்ட் அதிலலாம் படிச்சிருப்போம். பிரின்சிபல் கன்சைனருங்கிறவங்க தான் பிரின்சிபல், கன்சைனிங்கிறவங்க தான் ஏஜென்ட். ஸோ யார் சொல்கிறதப்படி ஹூஸ் டைரெக்ஷன்ஸ் கேட்டு நீங்கள் இருக்கணுமோ அவங்க தான் பிரின்சிபல். இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஏஜென்ட்டு. இப்போ சில டைம் வந்து கம்பெனியே அதோடைய பிரின்சிபலாகவும் இருந்துக்கும், கம்பெனியோடைய அதோடைய ஏஜென்ட்டாகவும் இருந்துக்கும். அதை வந்து கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குட்டி பாயிண்ட், இது தேவையில்லை. ஓகேவா? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி, அதாவது டைரக்டர் என்னவாக இருப்பாங்க? ட்ரஸ்டியாக இருப்பாங்க. therefore the directors have different attributes in relation to the company depending on the facts of each case. Okay, directors apart from being trustees of the assets and properties of the company are also the agents of the company. கம்பெனியோட பிஹாஃபில் ஆக்ட் பண்ணுறாங்க, அதனால் ஏஜென்ட். on all matters except those specifically reserved for the company to act. சில மேட்டர்ஸ் கம்பெனி மட்டும்தான் ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம அதை ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோன்னா, அந்த மேட்டர் தவிர மீதி எல்லா மேட்டருக்கும் டைரக்டர்ஸ் தான் ஆக்ட் பண்ணுவாங்க. Okay, can be considered as an agent of the company yet to take a decision. The company in any manner including the general meeting cannot direct the directors to take a particular decision. இதுதான் இண்டிபெண்டன்ட் டெசிஷன் மேக்கிங்னு சொன்னேன்ல. கம்பெனி வந்து நீங்கள் இந்த டெசிஷன் தான் எடுக்கணும்ட்டு டைரக்டரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி டெசிஷன்லாம் இது சப்போஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணலன்னா அவங்க வந்து டைரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மேனர் given in the act. Okay, a director apart from being an agent and trustee can also be treated as officer of the company, employee of the company அப்படின்னு பார்த்தோம். trustee, agent, officer or employee. ஓகே, அது என்ன பேர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். கவர்னர்னு சொல்லலாம், மெம்பர்ஸ் ஆஃப் த கவர்னிங் கவுன்சில், போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டைரக்டர் மட்டும்தான். அசோசியேஷன், இப்போ செக்ஷன் 8 கம்பெனியில் அசோசியேஷன் அதெல்லாம் பார்த்தோம். த மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒரு கவர்னிங் பாடியை தான் டைரக்டர்னு சொல்லுவோம். மேனேஜரல் பர்சனும் டைரக்டர் கிடையாது. இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா நெட்டில் போட்டு படித்து பார்த்துக்கோங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 59 படி என்னது? ஆஃபீஸர்னா என்னது? இன்க்ளூட்ஸ் அ டைரக்டர் as well as any person under whose directions or instructions the board or any of more of the directors are accustomed to act. அவ்வளோதான். செக்ஷன் 114 என்ன சொல்லுது? இண்டிவிஜுவல் மட்டும்தான் டைரக்டராக இருக்கணும். பாடி கார்பரேட் அசோசியேஷன் ஃபர்ம்லாம் டைரக்டராக இருக்கக்கூடாது. அவ்வளோதான் வந்து ஃபஸ்ட்டு ரோல்ஸ் ஆஃப் டைரக்டர். நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்.
ஸோ இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் டியூட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது செக்ஷன் 166 வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை அப்படியே தான் நம்ம எழுதணும், ஓன் வேர்ட்ஸ்லாம் எழுத முடியாது. ஓகே, டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி ஷால் ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ டைரக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தான் ஒரு ரூல் புக் மாதிரி, இன்டர்னல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கம்பெனிக்கு ஒரு புக்கு மாதிரி அது. ஸோ அது அல்லாமல் அதில் சொல்லது அல்லாமல் நம்ம வேறு எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல்ஸ் தான் வந்து ஒரு டைரக்டர் வந்து ஆக்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா குட் ஃபெய்த். The directors of the company shall act in good faith in order to promote the objectives of the company for the benefit of the company as a whole and in the best interest of the stakeholders of the company. So stakeholdersனால் whoever is interested in the company தான் stakeholder. ஸோ டேரக்டர் வந்து குட் ஃபெய்த்தில் ஆக்ட் பண்ணணும். எதுக்கு? 3 விஷயத்துக்கு. கம்பெனியோடைய அப்ஜெக்டிவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, கம்பெனிக்கு பெனிஃபிட், கம்பெனியோட ஹோலாக அது கம்பெனிக்கு பெனிஃபிட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ டேரக்டர் என்னென்னலாம் செய்கிறாங்களோ அது வந்து கம்பெனிக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட், டேரக்டர் வந்து ஹிம்செல்ஃப் அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட், இல்லைனா அவங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான், ஒரு சில பேருக்கு மட்டும் தான் பெனிஃபிட், அந்த மாதிரி இல்லாமல் கம்பெனி ஹோலாக பெனிஃபிட் ஆகிற மாதிரி டேரக்டர் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ சப்போஸ் கம்பெனிகிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்குது அப்படின்னா அதை வந்து டேரக்டர் வந்து அந்த கம்பெனிக்கு எப்படி பெனிஃபிட் கொடுக்குங்கிற மாதிரி தான் அவங்க வந்து யோசிக்கணும். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு புது மெஷினரி வாங்கலாமா, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணலாமா, அந்த மாதிரி யோசிக்கணுமே தவிர இதை பேசாமல் நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கடனாக கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. அவங்களுக்கு பெனிஃபிட் வர மாதிரி யோசிக்கக்கூடாது. கம்பெனி ஆஸ் அ ஹோலாக எப்படி பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். தேர்ட் பாயிண்ட், a director of a company shall exercise his duties with due and reasonable care, skill and diligence and shall exercise independent judgment. ஓகேவா? டேரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஓன் மைண்டை அப்ளை பண்ணணும், அவங்களோட புத்தியை அப்ளை பண்ணணும். சும்மா அப்படியே பேப்பர்லாம் சைன் பண்ணிவிட்டு போகக்கூடாது. அவங்க எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அதை கேர் எடுத்து அவங்களோட ஸ்கில் டெலிஜென்ஸ்லாம் அப்ளை பண்ணி அவங்களோட இண்டிபெண்ட் ஜட்ஜ்மெண்ட்னால் சொந்தமாக யோசித்து செயல்படணும். சப்போஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியில் 5 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிதுன்னு வச்சுக்கோங்க, டேரக்டர் வந்து ஓகே அப்படின்னு சும்மா சொல்லிடக்கூடாது. இதை கொஸ்டின் கேட்கணும், அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லணும், ஃபினான்ஷியல்ஸ்லாம் எடுத்து படித்து பார்க்கணும். சரி, சேர்மன் சரி சொல்கிறாங்களா அப்போ நானும் சரி சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. டேரக்டர் வந்து அவங்களோட சொந்த புத்தியை யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அவாய்டு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். A director of a company shall not involve in a situation in which he may have a direct or indirect interest that conflicts, ஓகேவா, or possibly may conflict with the interest of the company. டேரக்டர் வந்து அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் கூட கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள், ஒரு டேரக்டர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிது. ஸோ அதுக்கு என்னென்னா, இப்போ வந்து நம்ம கம்பெனி இருக்கா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டர் இருக்கார்ல, அந்த டைரக்டர் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் ஒரு மீட்டிங் வந்து வைக்கிறாங்க. என்னென்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோடைய கான்ட்ராக்டை நம்ம வாங்கலாமா, என்ட்ரு ஆகலாமா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கிட்ட நம்ம கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகணும், அவங்க வந்து நமக்கு ஒரு பில்டிங் கட்டி தருவாங்க, அதில் என்ட்ரு ஆகலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அப்படின்னா இந்த டேரக்டர் வந்து அவங்களுக்கு அதில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதனால் இந்த மீட்டிங்கை அவங்க அட்டன் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து இந்த பாயிண்ட். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் கூட கிளாஷ் ஆகக்கூடாது. ஸோ இவங்க சப்போஸ் அதில் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கணும், அதில் கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி, அந்த மாதிரி சும்மா ஏதாவது சொல்லிடுவாங்கள்ல, அதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, கான்ஃப்ளிக்ட்டை தவிர்க்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு, டைரக்டர் ஆஃப் கம்பெனி ஷால் நாட் அச்சீவ் ஆர் அட்டெம்ப்ட் டு அச்சீவ் எனி undue gain or advantage either to himself or to his relatives, partners, association, and if such director is found guilty of making any undue gain, he shall be liable to pay an amount equal to the gain of the company. டேரக்டர் அவங்களுடைய பொசிஷனை வச்சு பர்சனலாக ப்ராஃபிட் சம்பாதிக்கலான்னு நினைக்கக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளோ லாபம் சம்பாதிச்சாங்களோ அதை கம்பெனிகிட்ட திரும்பி கொடுத்துடணும். சப்போஸ் ஒரு டேரக்டர் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து என்னென்னா, ஒரு கம்பெனி இருக்குது, ஓகேவா, ஒரு வெண்டார் கம்பெனி, ஒரு சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல்னு வச்சுக்கலாம். நம்ம கம்பெனி வந்து அந்த சப்ளையர்கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்டில் வரணும். ஸோ இதுக்கும் ஒரு படம் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இதான் நம்ம கம்பெனி. நம்ம கம்பெனியில் டைரக்டர் இருக்கார். இப்போ வந்து இங்கே ஒரு சப்ளையர் இருக்காங்க, ரா மெட்டீரியல். இவங்கள்ட்ட
ரா மெட்டீரியலை வாங்குறதுக்காக இந்த டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து என்னோடய கம்பெனிக்காக நான் வந்து ரா மெட்டீரியல் வாங்கிக்கிறேன், உனக்கு எவ்வளோ பணம் கிடைக்குதோ அதில் வந்து 10% கமிஷன் வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு அன்அஃபிஷியலாக இவர் பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணாருன்னா இது வந்து ஒரு அன்டியூ கெயின். இதை வந்து திரும்பி அவர் வந்து கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். அதுதான் இந்த பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட், ஷால் நாட் அசைன் இஸ் ஆஃபீஸ் ஆர் ஷால் நாட் அசைன் இஸ் ஆஃபீஸ் அண்ட் எனி அசைன்மெண்ட் ஸோ மேட் ஷால் பி வாய்டு. டேரக்டர் வந்து அவங்களுடைய டேரக்டர்ஷிப் அப்படிங்கிற போஸ்ட்டை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ சேல் பண்ணவோ கூடாது. இது வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட்டு. ஸோ அவங்க தான் வந்து அந்த கம்பெனியோடைய ப்ராப்பர்ட்டி அண்ட் அசட்ஸ்க்கு ட்ரஸ்டி அப்படின்னு பார்த்தோம்ல. அதனால டேரக்டர் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னுடைய டேரக்டர் சீட்டை வந்து நான் என் பையன்கிட்ட கொடுத்துருவேன், 10 லட்ச ரூபா அவன் என்கிட்ட கொடுத்தானா என் பையன்கிட்ட கொடுத்துருவேன், எனக்கு பதிலாக அவன் தான் இனிமேல் எல்லா மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அது மாதிரி பண்ணாங்கன்னா அது வாய்டு, அது வந்து வேலிட் கிடையாது. ஓகே, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெமரி ட்ரிக் பார்க்கலாமா? குட் டைரக்டர் cares and protects always. A good director cares and protects always. A director of the company shall act in accordance with the articles A. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு குட்னா குட் ஃபெய்த், குட் ஜி. டேரக்டர் வந்து என்ன பண்ணணும், டி வருதா, அதனால டியூ கேர் டிலிஜென்ஸ் இண்டிபெண்டன்ட் ஜட்ஜ்மெண்ட், அதனால டி வருதா, அதனால டேரக்டருக்கு டி. கேர் சி வந்து என்னென்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சியில் ஆரம்பிக்கிறதுல. ஸோ இங்கே சி இருக்கா, அதனால கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேர். அண்ட் ஏ வந்து என்னது, அச்சீவ் ஆர் அட்டெம்ப்ட் டு அச்சீவ், இல்லைனா அட்வான்டேஜ் இருக்குல்ல, அதனால் ஏ. ஓகேவா? அண்ட் ப்ரொமோட்ஸ் பி வந்து என்னது, பி வந்து ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து அவங்க போஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி. ஓகே, அதனால் இங்கே ப்ரொடெக்ட் ஆல்வேஸ்னால் ப்ரொடெக்ட்ஸ் த போஸ்ட்டு, அதனால் ஷால் நாட் அசைன் இஸ் ஆஃபீஸ். அவ்வளோதான். இது மொக்கையாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது மெமரி ட்ரிக் வச்சுருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதை ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இந்த மெமரி ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சா இப்போது? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மெமரி ட்ரிக் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு மொக்கையான மெமரி ட்ரிக் தான். ஸோ நம்ம 2 டாபிக் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ரொம்ப ரொம்ப சின்ன பாயிண்ட்டு தான் இது. ஓகேவா? இதை வந்து எழுதியே பார்ப்போம். டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இது வந்து 3 பாயிண்ட் தான் இருக்குது. டிஐஎன் கம்பல்சரி. ஒருத்தவங்க வந்து டைரக்டர் ஆகணும்னா அவங்கள்ட்ட கண்டிப்பாக டிஐஎன் இருக்கணும், டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கணும். யாரெல்லாம் டேரக்டர் ஆகணுன்னு இருக்காங்களோ அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணணும். அப்புறம் 2017 ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட் தான் வந்து அந்த பேரால கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து டேரக்டராக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் டேரக்டராக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேண்டட்ரியாக நீங்கள் டிஐஎன் வச்சுருக்கணும். மேண்டட்ரி டிஐஎன், டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ நோ பர்சன் கேன் பிகம் அ டேரக்டர் அன்லெஸ் தே ஹேவ் அ டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். எப்படி டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வாங்குறது அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஸோ இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேரக்டர் ஆகணுமா, அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் சும்மா கொடுத்தா போதுமா? ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம், ப்ரிஸ்கிரைப்டு மேனர், ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ், நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா எந்த ஃபார்மில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபைனலில் தான் இருக்குது. நம்ம பொறுத்த வரைக்கும் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம், ப்ரிஸ்கிரைப்டு மேனர், ப்ரிஸ்கிரைப்டு ஃபீ, அவ்வளோதான். அப்புறம் 2017 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. என்ன அமெண்ட்மெண்ட்னா, டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வேணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ப்ரிஸ்கிரைப்டு. ஓகேவா? எக்ஸாம்பிள் பேன் ஆர் ஆதார், அந்த மாதிரி எதை வேணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து டிஐஎன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் லைக் தட் உங்களை அப்பாயிண்ட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஆன்லைன் MCA போர்ட்டல், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் போய்ட்டு ஃபீஸ் கட்டி ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்கணும். அது பேர் தான் டிஐஎன். இது வந்து டேரக்டருக்கான ஒரு ஐடி கார்டு மாதிரி. இது இருந்தால் தான் நம்ம டேரக்டர் அப்பாயிண்ட் ஆக முடியும். அவ்வளோதான். No person shall be appointed as a director unless he has been allotted a director identification number or such other number as may be prescribed. Okay. Next, இது வந்து செக்ஷன் 153 தான் சொல்கிறாங்க. ஆஸ் அமெண்ட்மெண்ட் பை தி ஆக்ட். அதுதான் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லுது, டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு நம்பரை வேணாலும் நம்ம டிஐஎன் வர மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். மே ப்ரிஸ்கிரைப்ட் எனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் which shall be treated as DIN for the purpose of this act. Every individual intend to be appointed as a director என்ன பண்ணணும், application to central government to the central government in such form, manner and along with such fee as may be prescribed. Central government வந்து எனி அதர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வேணாலும் டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கம்பெனிஸ் ஆக்ட் வந்து
இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க, இது படித்தவங்க மட்டும்தான் டைரக்டராக இருக்க முடியும், இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் டைரக்டராக இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லலை. அண்டு எதுவுமே ஷேரும் வந்து இவங்க இவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருந்தா தான் இவங்க டைரக்டராக அப்பாயிண்ட் ஆக முடியும், அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷனும் கம்பெனிஸ் ஆக்ட் எதுவுமே சொல்லலை. ஆனால் சப்போஸ் நம்ம கம்பெனியோடைய ஆர்டிகல்ஸ் ஏதாச்சும் சொல்லியிருந்துச்சுன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போது ஆர்டிகல்ஸில் இந்த மாதிரி இருக்கிறவங்க, இது படித்தவங்க, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் டைரக்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்ட் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ டைரக்டர் வந்து எந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதோ அதை வந்து பண்ணால் போதும், அவ்வளோதான். Companies Act does not prescribe any academic or professional qualification for directors. There is also no mandatory share qualification unless AOA of the company prescribes the same. Therefore, director neither needs a minimum professional qualification nor any share qualification. Professional qualification இவ்வளோ இருக்கணும், ஷேர் குவாலிஃபிகேஷன் இவ்வளோ இருக்கணுங்கிற மாதிரி எந்த அவசியமும் கிடையாது, unless article suggests the same. Next, disqualification. அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். செக்ஷன் 164 சப்செக்ஷன் 1 தான் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி சொல்லுது. ஹீ இஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். அவங்க வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவங்க, அன்சவுண்ட் மைண்ட். இப்போ யாராச்சும் நம்மளை பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அன்சவுண்ட் மைண்ட் ஆயிடுவோமா? இல்லை. அன்சவுண்ட் மைண்ட் யார் சொல்லலாங்கன்னா ஒரு கம்பிட்டன்ட் கோர்ட் வந்து சொல்லணும். ஸோ ஒருத்தவங்க வந்து அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்ட்டு ஒரு கோர்ட் வந்து அவங்கள டிக்ளேர் பண்ணிச்சுன்னா அவங்க வந்து ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட், அவங்களுடைய கடன் வந்து அதிகமாக இருக்குது, அவங்களுடைய அசட்டை விட அவங்க லயபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, அவங்க வந்து ஒரு இன்சால்வெண்ட் பர்சன் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க டைரக்டர் ஆக முடியாது. இல்லைனா ஹி ஹாஸ் அப்ளைட் டு பி அட்ஜுகேட்டட் ஆஸ் அன் இன்சால்வெண்ட். அவங்க வந்து இன்சால்வெண்ட்னு சொல்லிட்டாங்க, இல்லைனா இன்சால்வெண்ட் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க அந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, அது இன்னும் பெண்டிங்காக இருக்குது. புரியுதா? ஒன்று அவங்க நிஜமாகவே இன்சால்வெண்ட், இன்னொன்று அவங்க இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு அவங்கள டிக்ளேர் பண்ண சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து டைரக்டராக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் கன்விக்டட் ஃபார் அன் அஃபென்ஸ். அது வந்து வெதர் இன்வால்விங் மாரல் டர்பிட்யூட் ஆர் அதர்வைஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த தப்பு வந்து எந்த மாதிரியான அஃபென்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா அஃபென்ஸுமே கவர் பண்ணுது. மாரல் டர்பிட்யூட்னா மாரலாக ராங்காக இருக்கிற க்ரைம்லாம், எக்ஸாம்பிள் ஃப்ராடு, அப்புறம் வந்து தெஃப்ட்டு, அதெல்லாம் மாரல் டர்பிட்யூடு, மாரலி ராங்காக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த ரூல் வந்து எல்லா க்ரைமுக்குமே அப்ளை ஆகுது, எல்லா அஃபென்ஸுக்குமே இது அப்ளை ஆகுது. ஸோ கோர்ட் வந்து இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த தப்பு மாரல் டர்பிட்யூடாகவும் இருக்கலாம், மாரலி ராங்காகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு தப்பாகவும் இருக்கலாம். அதனால அவங்க ஜெயிலில் போனாங்க. எத்தனைனா ஃபார் நாட் லெஸ் தென் 6 months. ஓகேவா? ஸோ 6 months ஆர் அதை விட அதிகமாக அவங்க ஜெயிலில் வந்து இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த அவங்க ஜெயிலில் இருந்தாங்களே, அதுலேருந்து 5 years இன்னும் முடியல. அந்த பீரியட் ஆஃப் 5 years ஹேவ் நாட் elapsed from the date of expiry of the sentence. அவங்க ஜெயிலில் இருந்த வருஷம் இருக்குல்ல, அந்த 6 months இருந்திருக்காங்க, அட்லீஸ்ட் 6 months ஆச்சும் அவங்க ஜெயிலில் இருந்து, அந்த அவங்க ஜெயிலேருந்து எக்ஸ்பைரி ஆன டேர்ம் இருக்குல்ல, அதுலேருந்து இன்னும் 5 வருஷம் முடியல அப்படின்னா அவங்க டைரக்டராக இருக்கக்கூடாது. சப்போஸ் ஒருத்தவங்க வந்து 7 வருஷம் இல்லைனா அதை விட அதிகமாக ஜெயிலில் போயிருந்தாங்கன்னா பர்மனெண்ட்டாக அவங்க டைரக்டராகவே இருக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ 6 months மட்டும்தான் நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்கன்னா அந்த 6 months நீங்கள் ஜெயிலில் 6 months ஆர் மோர். ஓகேவா? ஸோ நாட் லெஸ் தென் 6 monthsனு சொல்லியிருக்காங்களா, 6 months ஆர் மோர் பட் லெஸ் தென் 7 yearsஆக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 5 years முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸ்பைரி ஆகி அந்த டேர்ம் எக்ஸ்பைரி ஆகி 5 years முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரக்டராக இருந்துக்கலாம். ஆனால் 7 years ஆர் மோர் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக டேரக்டராகவே இருக்க முடியாது. அதுதான் இந்த பாயிண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, கோர்ட்டோ ட்ரிபியூனலோ வந்து நீங்கள் டேரக்டராக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கு. ஆர்டர் பை கோர்ட் ஆர் ட்ரிபியூனல். ஓகேவா? அந்த ஆர்டர் வந்து இன்னும் ஃபோர்ஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கால் மணியை அவங்க பே பண்ணல. ஸோ அந்த கம்பெனியில் அவங்க ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, அதை வந்து கால் மணி பே பண்ணல. அது அவங்க அன்பெய்ட் ஆகி 6 months டியூ டேட்லேருந்து 6 months ஆயிடுச்சு. ஹி ஹஸ் நாட் பெய்ட் எனி கால்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஹெல்ட் பை ஹிம் வெதர் அலோன் ஆர் ஜாயிண்ட்லி. அவங்க மட்டும் ஷேர் வச்சுக்கலாம், இல்லை ஜாயிண்ட்டாக இன்னொருத்தவங்க கூட ஷேர் வச்சுக்கலாம். அண்ட் டியூ டேட்லேருந்து 6 months ஆயிடுச்சு. அண்ட் 6 months have elapsed, not paid any call, 6 months have elapsed on the last day fixed for the payment of the call. புரியுதா? அதுக்கப்புறம் என்னென்னா, செக்ஷன் 188 படி அவங்க ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ், செக்ஷன் 188 எதை பற்றி சொல்லுதுன்னா ரிலேட்டட் பார்ட்டி ட்ரான்சாக்ஷன். ஸோ லாஸ்ட் 5 yearsல நீங்கள் வந்து செக்ஷன் 188ல் ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரக்டராக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஹி ஹாஸ் நாட் கம்ப்ளைடு வித் செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 152னா டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க டேரக்டராக இருக்க முடியாது. அண்ட் செக்ஷன் 165 சப்செக்ஷன் 1 பற்றியும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா டைரக்டராக இருக்க முடியாது. செக்ஷன் 165
சப்செக்ஷன் 1 வந்து என்ன சொல்லுதுன்னா, மேக்ஸிமம் நம்ம எத்தனை கம்பெனியில் டைரக்டராக இருக்கலாம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப் பற்றி சொல்லுது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 20 கம்பெனியில் தான் டைரக்டராக இருக்கலாம். பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சுன்னா 10 கம்பெனி மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக நீங்கள் 20 கம்பெனியில் மட்டும்தான் டைரக்டராக இருக்கலாம். பப்ளிக் கம்பெனியாக இருந்ததுன்னா 10 கம்பெனியில் மட்டும்தான் டைரக்டராக இருக்கலாம். ஸோ அதை விட அதிகமாகிடுச்சுன்னா நம்ம டைரக்டராக இருக்க முடியாது. ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்லாம், ஃபஸ்ட்டு பைத்தியம், அப்புறம் அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் இல்லைனா அப்ளை டு பி அட்ஜுகேட்டட் ஆஸ் இன்சால்வெண்ட், அப்புறம் ரெண்டு அஃபென்ஸு. ஒரு அஃபென்ஸ் வந்து 6 months ஆர் மோர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, இல்லைனா 7 months ஆர் மோர் ஜெயிலுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க இது வரைக்கும் பர்மனெண்ட்டாகவே டைரக்டர் இருக்க முடியாது. 6 months ஆர் மோர்னா 5 years எலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா டைரக்டர் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு அஃபென்ஸ் வந்து என்னது, இன்னொரு அஃபென்ஸ் வந்து இங்கே நம்ம 188 இருக்கிற ஒரு அஃபென்ஸு. ஓகே, ஸோ இது எப்படி படிக்கணும்னா, இது ஒரு பாயிண்ட்டு, 2 அன்சவுண்ட் மைண்டு, இங்கே ஒரு அஃபென்ஸு, இது தேர்ட் பாயிண்ட் அஃபென்ஸு, இன்னொரு 188 ஒரு அஃபென்ஸு, தேர்ட் பாயிண்ட் ரிலேட்டட் பை ட்ரான்சாக்ஷன் அஃபென்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் டிஸ்குவாலிஃபைடு பை கோர்ட் ஆர் ட்ரிபியூனல், அதுக்கப்புறம் கால் பே பண்ணல, அதுக்கப்புறம் 2 செக்ஷன் நம்பர்ஸ். இந்த மாதிரி குரூப் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்காம சொல்லணுன்னா சொல்லிடுவீங்களா, இந்த பாயிண்ட் மட்டும். ஃபஸ்ட்டு என்னது, பைத்தியம், அதுக்கப்புறம் இன்சால்வெண்ட், அப்புறம் இல்லைனா அட்ஜுகேட்டட் அஸ் இன்சால்வெண்ட், அப்புறம் 2 அஃபென்ஸ். ஒரு அஃபென்ஸ் வந்து என்னது, 6 மாதம், அட்லீஸ்ட் 6 மாதமாக ஜெயிலில் போயிருந்தாங்க, 5 வருஷம் இன்னும் முடியல, இல்லை 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பர்மனெண்ட்டாக டைரக்டராகவே இருக்க முடியாது. இன்னொரு அஃபென்ஸ் செக்ஷன் 188 உடைய அஃபென்ஸு. அதுக்கப்புறம் கால் மணி வந்து பே பண்ணல, 6 மாதம் ஆச்சு டியூ டேட்லேருந்து, அப்புறம் கோர்ட்டு ட்ரிபியூனலில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நீங்கள் டைரக்டராகவே இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் 2 செக்ஷன். ஒரு செக்ஷன் என்னது, செக்ஷன் 152 சப்செக்ஷன் 3 படி அவங்கள்ட்ட டிஐஎன் வந்து இல்லை, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இல்லை. அப்புறம் 165 படி 165 சப்செக்ஷன் 1 வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப் சொல்லுது. மேக்ஸிமம் 20 கம்பெனிலாம் டைரக்டராக இருக்கலாம், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, இது இருக்குல்ல, இது வந்து செக்ஷன் 164 சப்செக்ஷன் 2, இந்த நோ பர்சன்னு ஆரம்பிக்கிறது. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு கம்பெனி அதோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா ஆனுவல் ரிட்டனை கண்டினியூஸாக 3 ஃபினான்ஷியல், இதை நான் எடுத்துடுறேன். ஓகேவா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஷிப் ஓகே தானே, இது எடுக்க வேணாம், ஒரு நிமிஷம், அதை அப்படியே நவுத்தி வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு கம்பெனி அதோடைய ஆனுவல் ரிட்டனையோ இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையோ கண்டினியூஸாக 3 வருஷத்துக்கு ஃபைல் பண்ணலன்னு வச்சுருக்கோங்க. ஹேஸ் நாட் ஃபைல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆனுவல் ரிட்டன் ஃபார் கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் 3 financial years. இல்லைனா அது வந்து டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ரீபே பண்ணல, இல்லைனா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணல, இல்லைனா டெபெஞ்சர்ஸை வந்து ரீடீம்னா ரீபே பண்ணுறது, டெபெஞ்சர்ஸை ரீபே பண்ணல, இல்லை அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணல, இல்லைனா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை பே பண்ணாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் 1 year ஆர் மோர் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனியோட டைரக்டர் வந்து இன்னொரு கம்பெனியில் போய் டைரக்டராக இருக்க முடியாது. புரியுதா? ஸோ நம்ம வந்து இதை தனியாகவே பார்ப்போமா. ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, ஓகேவா, ஏபிசி லிமிடெட் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆனுவல் ரிட்டனை கண்டினியூஸாக 3 இயர்ஸ்க்கு ஃபைல் பண்ணல, இல்லைனா டெபாசிட்டு டெபெஞ்சர்ஸ் இது 2த்தையும் ரீபே பண்ணல, இல்லைனா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஸோ டெபாசிட்னாலும் பீப்புள்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், டெபெஞ்சர்ஸ்னாலும் அதே மாதிரி தான், அது ஒரு லோன் மாதிரி தான். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணல, இல்லைனா டிவிடெண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனால் பே பண்ணல. இந்த ஃபெயிலியர் வந்து 1 year ஆர் மோர் வந்து இருக்குது. ஓகே, இப்போ ஏபிசி லிமிட்டடோடைய டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ நம்மளுடைய கம்பெனி பேர் XYZன்னு வச்சுக்கலாம். XYZ லிமிட்டடில் ஏபிசியோடைய டைரக்டர் வந்து டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகக்கூடாது. எவ்வளோனா இந்த மாதிரி அஃபென்ஸ் முடிஞ்சு 5 years வரைக்கும். புரியுதா? ஸோ அவங்க திரும்பி ஏபிசி லிமிட்டட்லேயே ரீஅப்பாயிண்ட்டோ இல்லை XYZ லிமிட்டடில் புதுசாக அப்பாயிண்ட் ஆகிறதோ கூடாது. அன்லஸ் 5 years இந்த கம்பெனி இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகி 5 years வந்து எலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க அப்பாயிண்ட் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த 5 years எலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இவரை வந்து இந்த டைரக்டருக்கு நம்ம ஏதாவது பேர் வச்சுப்போம், ராம்னு வச்சுப்போம். இப்போ ராமுங்கிறவரை நம்ம வந்து 5 years முடிஞ்சதுனால, இந்த ஃபெயிலியர் முடிஞ்சு 5 years முடிஞ்சதுனால நம்ம கம்பெனியில் டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இவங்க வந்து இந்த மேலே நம்ம படித்த டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குல்ல, அவங்க அப்பாயின்மெண்ட்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுவுமே வந்து அவங்க பண்ணக்கூடாது. ஓகேவா? புரியுதா?
ஸோ இந்த மாதிரி 2 ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோடைய டைரக்டர் வந்து அதே கம்பெனியில் டைரக்டராக ரீஅப்பாயிண்ட்டோ இல்லை இன்னொரு கம்பெனியில் டைரக்டராகவோ அப்பாயிண்ட் ஆகக்கூடாது. அன்லெஸ் 5 இயர்ஸ் இந்த ஃபெயிலியர்லேருந்து 5 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க அந்த மாதிரி அப்பாயிண்ட் ஆகிக்கலாம். ஸோ அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சு நம்ம வந்து டைரக்டர் அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன் எதையும் அவங்க 6 months ஆச்சும் அதை வந்து எதுவுமே இன்கர் பண்ணாமல் இருக்கணும். Okay, no person who is or has been a director of a company which has not filed financial statement or annual return எத்தனை வருஷத்துக்கு கண்டினியூஸாக 3 financial yearsக்கு இல்லைனா டெபாசிட்டை ரீபே பண்ணல, அதோட இன்ட்ரெஸ்ட்டை ரீபே பண்ணல, டெபென்ச்சர் ரிடீம் பண்ணல, அதோடைய இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணல, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அதை பே பண்ணாமல் இருக்காங்க. அந்த ஃபெயிலியர் 1 year or more கண்டினியூ ஆகுது அப்படின்னா no person shall be eligible அப்படின்னா நாட் எலிஜிபிள்னு தானே அர்த்தம். no person shall be eligible டு பி இப்போ அதே கம்பெனியில் டைரக்டராக ரீஅப்பாயிண்ட் ஆகிறதோ இல்லை இன்னொரு கம்பெனியில் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகிறதோ 5 years வந்து கூடாது. ஓகே, சப்போஸ் 5 years முடிஞ்சு அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டோம், அப்பாயிண்டட் as a director of a company which is in default of clause A or clause B, அவங்க வந்து 6 மாதம் வந்து இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் எதையுமே இன்கர் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் டிஸ்குவாலிஃபிகேஷன். லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் வேணாலும் உங்களுடைய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் சொல்லிக்கலாம். ஸோ இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் மஸ்ட் எல்லா கம்பெனியும். இது அல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் ஓகே, கண்டிப்பாக உங்களுடைய ஆர்டிகல்ஸில் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர். ஸோ அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டரில் வந்து ரொம்ப குட்டியாக தான் சொல்லியிருக்காங்க, ஃபைனலில் தான் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அப்படியே சின்ன பிள்ளைங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது செக்ஷன் 149 சப்செக்ஷன் 1 தான் சொல்லுது. ஸோ மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், ஓகேவா? மினிமம் எவ்வளோ இருக்கணும்னா நம்ம கம்பெனி என்ன கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனியா, பப்ளிக் கம்பெனியா, இல்லை 1% கம்பெனியா? ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா 2 டைரக்டர் இருக்கணும். பப்ளிக் கம்பெனியாக இருந்ததுன்னா 3 டைரக்டர் இருக்கணும். ஓபிசினா ஒருத்தர் தானே இருப்பாங்க, அப்போ ஒரு டைரக்டர் இருந்தால் போதும், ஓகேவா? மினிமம் எவ்வளோ இருக்கணும், ப்ரைவேட்டாக இருந்தால் 2, பப்ளிக்காக இருந்தால் 3, ஓபிசியாக இருந்தால் 1. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் எத்தனை டைரக்டர் இருக்கணும்னா 15 டைரக்டர்ஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு கம்பெனியில் 15 டைரக்டர் தான் இருக்கணும். அதை விட அதிகமாக இருக்கணுன்ட்டு அந்த கம்பெனி விருப்பப்படுதுன்னா ஓகேவா? ஓகே தான். மே அப்பாயிண்ட் மோர் தென் 15 எப்படி? பை எஸ்ஆர்னால் என்ன? ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா 75% ஆஃப் த ஓட் வந்து ஃபேவராக இருக்கணும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் வைக்கிறோன்னா அதில் ஆர்டினரி ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன், நம்ம மீட்டிங்ஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா 3 times வந்து ஃபேவரபுளாக இருக்கணும். ஓட்ஸ் அகெயின்ஸ்ட்டை விட ஓட்ஸ் ஃபேவர் வந்து 3 times வந்து இருக்கணும், புரியுதா? அதுதான் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து செக்ஷன் 8 கம்பெனிக்கும் கவர்மெண்ட் கம்பெனிக்கும் நாட் அப்ளிகபிள். அப்போனா செக்ஷன் 8 கம்பெனியும் கவர்மெண்ட் கம்பெனியும் மேக்ஸிமம் 15 டைரக்டர்ஸ் தான் வச்சுக்கலாம். ஸோ மினிமம் வந்து ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் 2 டைரக்டர், பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் 3 டைரக்டர், ஓபிசியாக இருந்தால் 1 டைரக்டர், மேக்ஸிமம் 15 டைரக்டர். 15 விட அதிகமாக வச்சுக்கலாமானா வச்சுக்கலாம். எப்படி? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஆனால் இந்த பாயிண்ட் வந்து செக்ஷன் 8 கம்பெனிக்கும் கவர்மெண்ட் கம்பெனிக்கும் நாட் அப்ளிகபிள். அப்புறம் சில கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து உமன் டைரக்டர் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து இன்டரில் வந்து சொல்லலை, ப்ரிஸ்கிரைப்டு கிளாஸ் ஆஃப் கம்பெனின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தப்பிச்சிங்க. ஃபைனலில் வந்து எவ்வளோ பெய்டப் ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கணும், எவ்வளோ டர்ன் ஓவர் வச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரிஸ்கிரைப்டு கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேன் டேக் பிளேஸ் இன் மல்டிபிள் வேஸ். த மேக்ஸிமம் மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் எங்கே இருக்குது? செக்ஷன் 149 சப்செக்ஷன் 1 வந்து இருக்குது. எவ்ரி கம்பெனி ஷால் ஹேவ் அ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஸ் டைரக்டர். இண்டிவிஜுவல் மட்டும்தான் டைரக்டராக இருக்க முடியும். ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில், ஃபர்ம், அசோசியேஷன், பாடி, கார்பரேட்லாம் டைரக்டராக இருக்க முடியாது. அதே தான் திரும்பி சொல்லியிருக்காங்க. மினிமம் ஆஃப் 3 டைரக்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் அ பப்ளிக் கம்பெனி, 2 டைரக்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனி, and 1 டைரக்டர் இன் கேஸ் ஆஃப் அ 1% கம்பெனி. மேக்ஸிமம் 15 டைரக்டர்ஸ். மோர் தென் 15 டைரக்டர்ஸ்னால் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அது நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட்டு சொல்லிவிட்டேன். செக்ஷன் 8 கம்பெனிக்கும் கவர்மெண்ட் கம்பெனிக்கும் இந்த மோர் தேன் 15 டைரக்டர்ஸ்ங்கிறது நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டேன். புக்கில் அது கொடுக்கல, ஓகே, தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. certain class of companies may prescribe to have at least one woman director. எந்தெந்த கம்பெனிக்கு ஒரு உமன் டைரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இன்டரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ப்ரிஸ்கிரைப்டு கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு மட்டும் ஒரு உமன் டைரக்டராவது இருக்கணும். எப்படி டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம், ஜென்ரல் மீட்டிங்கில் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்லைனா ரெசிடென்ட் டைரக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர், நிறைய இருக்குது. ஃபைனலில் தான் அதெல்லாம் இருக்குது. ரெசிடென்ட் டைரக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர், ரொட்டேஷனல் டைரக்டர், ஆல்டர்னேட் டைரக்டர்,
நாமினி டைரக்டர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் ஃபைனலில் தான் இருக்குது. இப்போதைக்கு எப்படி தான் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. டைரக்டரை வேறு விதமாக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம், ஜென்ரல் மீட்டிங்கில் அப்பாயிண்ட் பண்ணலாம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம், ரெசிடென்ட் டைரக்டர், நாமினி டைரக்டர், ஆல்டர்னேட் டைரக்டர், கேஷுவல் வேகன்சி, அந்த மாதிரி எப்படி வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். அவ்வளோதான் அப்பாயின்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மினிமம் மேக்ஸிமம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் அண்ட் ரொட்டேஷன். ரிட்டையர்மெண்ட் பை ரொட்டேஷனில் உங்களுக்கு எக்ஸாமில் இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இத்தனை நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, இதில் வந்து எவ்வளோ பேர் ரிட்டையர்மெண்ட் பை ரொட்டேஷன் ஆகும், அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ரிட்டையர்மெண்ட் பை ரொட்டேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மொத்தமாக டைரக்டர்ஸ் இருக்காங்களே, டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸில் 2/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து லயபிள் டு ரிட்டையர் பை ரொட்டேஷன். 2/3 ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து என்னது, லயபிள் டு ரிட்டையர் பை ரொட்டேஷன். ரொட்டேஷன்னா குலுக்கல் முறையில், அந்த மாதிரி லயபிள் டு ரிட்டையர் பை ரொட்டேஷன். ஓகேவா, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மொத்த டைரக்டர்ஸில் யாரெல்லாம் ரொட்டேஷனில் ரிட்டையர் ஆவாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2/3, அட்லீஸ்ட் இது அதை விட அதிகமாக இருந்துக்கலாம், ஆனால் அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 2/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து லயபிள் டு ரிட்டையர் பை ரொட்டேஷன். இந்த 2/3 இருக்காங்களே, இந்த 2/3ல் 1/3, இந்த மொத்த 2/3 இருக்குல்ல, அந்த மொத்த 2/3ல் 1/3 மஸ்ட் ரிட்டையர் இன் எவ்ரி ஏஜிஎம். ஏஜிஎம்னா என்ன, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் மொத்த டைரக்டர் இருப்பாங்களா, அந்த மொத்த டைரக்டரில் எவ்வளோ பேர் லயபிள் டு ரிட்டையர் பை ரொட்டேஷன்னா 2/3. அந்த 2/3ல் 1/3 வந்து வருஷம் ஏஜிஎம்மில் ரிட்டையர்ட் ஆகிடணும். அவ்வளோதான். ஓகேவா, இந்த 2/3 இருக்குல்ல, இந்த 2/3 வந்து சப்போஸ் ஆர்டிகல்ஸ் வந்து ஹையராக சொல்லலாம். 2/3 மட்டும்தான் லயபிள் டு ரிட்டையர் பை ரொட்டேஷன் கிடையாது, எல்லா டைரக்டருமே லயபிள் டு ரிட்டையர் பை ரொட்டேஷன், அந்த மாதிரி ஹையராக சொல்லலாம், ஆனால் கம்மியாக சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ 1/3 மஸ்ட் ரிட்டையர் இன் எவ்ரி ஏஜிஎம்னு பார்த்தோம்ல. இப்போ யார் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா, யார் வந்து ரொம்ப வருஷமாக ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க. ரிட்டையரிங் டைரக்டர் யாராக இருக்குன்னா, ஹூ ஹாவ் ஹெல்ட் தி ஆஃபீஸ் த லாங்கர், ஹூ ஹாவ் ஹெல்ட் தி ஆஃபீஸ் த லாங்கர். யார் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ரிட்டையர் ஆகணும், அதுதான் லாங்கஸ்ட். ஓகேவா, சப்போஸ் 2 பேருமே 2 டைரக்டர் இருக்காங்க, 2 டைரக்டருமே ஒரே நாளில் அப்பாயிண்ட் ஆனாங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அப்போ அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஒரே மாதிரி இயர் ஆஃப் சர்வீஸ் தானே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா டை இருந்துச்சுன்னா ஒன்று அவங்க 2 பேரும் பேசி சமாதானம் பண்ணிக்கணும். நீ ரிட்டையர்ட் ஆகி இந்த தடவை, நான் அடுத்த தடவை ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் டிசைட் பண்ணணும். இல்லைனா குலுக்கல் முறையில் லாட் போட்டு டிசைட் பண்ணணும். அவ்வளோதான் ரிட்டையர்மெண்ட் பை ரொட்டேஷன். புரியுதா? ஸோ ரிட்டையர்மெண்ட் பை ரொட்டேஷன்னா என்ன, ஒரு கம்பெனியில் மொத்த நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸில் அட்லீஸ்ட் 2/3 வந்து லயபிள் டு ரிட்டையர் பை ரொட்டேஷன். ஆர்டிகல்ஸ் வந்து அதிகமாக 2/3 இல்லாமல் அதை விட அதிகமாக, இல்லைனா எல்லா டைரக்டருமே ரொட்டேஷனில் தான் ரிட்டையர்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது அந்த 2/3ல் 1/3 வந்து வருஷம் ரிட்டையர்ட் ஆகணும், மஸ்ட் ரிட்டையர் இன் எவ்ரி ஏஜிஎம். அந்த 1/3ல் மஸ்ட் ரிட்டையர் ஆகணும்ல, அவங்க யாராக இருப்பாங்கன்னா, ஹூ ஹேவ் ஹெல்ட் தி ஆஃபீஸ் த லாங்கஸ்ட். ரொம்ப வருஷமாக யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான். இதில் டை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள பேசி முடிவு எடுத்துக்கணும், இல்லைனா நம்ம லாட்டில் வந்து முடிவு எடுத்துக்கலாம். இப்போ புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகேவா, if the articles of association provided for retirement of all directors in the AGM, then all directors are liable to all directors are liable to retirement. All directors are liable to directorனு கொடுத்து வச்சுருக்காங்க, அது ரிட்டையர்மெண்ட். ஸோ செக்ஷன் 152 subsection 6 படி என்னென்னா, 2/3 of the total number of directors are liable to retire by rotation. ஓகே, அவங்க பேர் தான் ரிட்டையரிங் டைரக்டர். இந்த 2/3ல் 1/3 of the directors liable to vacate the office. The directors who were in the office for the longer period is liable to retire the first. இப்போ 2 பேர் அந்த மாதிரி டை ஆயிடுச்சுன்னா, appointed on the same dayனா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் between them, and மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா லாட்டில். ஓகேவா, நாட் லெஸ் தென் 2/3 அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, graduation and save others be appointed. The remaining directors in case public communication contain the articles for director retires by rotation, others the company at the same meeting may appoint. இது தேவையில்லை. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல்ஸ் வந்து ஹையர் நம்பர் சொல்லுச்சுன்னா அந்த ஹையர் நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் நீங்கள் படிக்க தேவையில்லை, இந்த பாயிண்ட் வந்து படிக்கணும். இப்போ சப்போஸ் ஏஜிஎம்மில் டைரக்டர் ரொட்டேஷனில் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா, அதே ஏஜிஎம்மில் அவங்க வந்து ரிட்டையர் ஆன டைரக்டரை ரீஅப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா, ரிட்டையர்மெண்ட் பை ரொட்டேஷன் வந்து இப்போ நம்ம மைண்ட் மேப் மாதிரி படித்தோம்ல, அதை படித்து நீங்களாக சென்டென்ஸ் எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதி சென்டென்ஸ் எழுதிக்கலாம். அவ்வளோதான், இது போதும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நான் முதல்ல எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் எழுதிட்டு வந்துடுறேன்.
இப்போ இது பாருங்கள், ஒரு கம்பெனியில் 6 டைரக்டர் இருக்காங்க அப்படின்னா எத்தனை டைரக்டர் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ டைரக்டர்ஸ் லயபிள் டு ரிட்டையர் வந்து என்னது 2/3. லயபிள் டு, நான் ரொம்ப ஜூம் பண்ணி நடத்துகிறேன்னா ஓகே இப்படி வச்சுக்கலாம். லயபிள் டு ரிட்டையர் வந்து என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸில் 2/3. அப்போனா 4 டைரக்டர்ஸ் லயபிள் டு ரிட்டையர். இதில் வந்து மஸ்ட் ரிட்டையர் வந்து என்னது இந்த 2/3ல் 1/3. ஓகேவா? ஸோ 4 × 1/3 அப்படின்னா 1.33 வரும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ வருஷம் வருஷம் ஒரு டைரக்டர் வந்து ரிட்டையர் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட்டு 7 டைரக்டர்ஸ்னால் லயபிள் டு ரிட்டையர் வந்து என்னது, லயபிள் டு ரிட்டையர் வந்து 2/3. ஸோ 7 × 2/3 4.6ன்னு வரும். இப்போ மேக்ஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான். 4.6னால் நம்ம 5 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். மஸ்ட் ரிட்டையர் வந்து 1/3. ஸோ 5 × 1/3 1.6ன்னு வரும். அப்போனா 2. அவ்வளோதான். புரியுதா? அது எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் வந்து ரிட்டையர்மெண்ட் பை ரொட்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிக்னேஷன். ஃபஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வேறு, ரெசிக்னேஷனுங்கிறது வேறு. ரிட்டையர்மெண்ட்னால் அவங்க அந்த வருஷம் வருஷம் ரொட்டேஷனில் ரிட்டையர் ஆகுது. ரெசிக்னேஷன்னா அவங்க வேலை பிடிக்காம நான் பாதியிலே போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ரெசிக்னேஷன். ஸோ ரெசிக்னேஷன் வந்து செக்ஷன் 168 இருக்குது. ஒரு டைரக்டர் வாலண்டியராக நான் வந்து இல்லை நான் வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு போய்க்கிறேன், நான் இனிமேல் உங்கள் கம்பெனியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் ரெசிக்னேஷன். செக்ஷன் 168. இப்போ வந்து ஒரு டைரக்டர் இருக்காங்க, அவங்க வந்து கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போனா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் வந்து எப்படி இருக்கணும், ரைட்டிங்கில். ஓகேவா? அவங்க ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது, ரைட்டிங்கில் கொடுக்கணும். ரைட்டிங்னா அவங்க பென் எடுத்து எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை, டைப் பண்ணுறதும் ரைட்டிங் தான். ஸோ வாய் சொல்ல இல்லாமல் ரைட்டிங்கில் இருக்கணுங்கிறது தான் ரைட்டிங்னு அர்த்தம். நான் பெனில் எடுத்து எழுதுறது தான் ரைட்டிங் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைரக்டர் என்ன பண்ணணும், கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் ரைட்டிங்கில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸோட ஒரு காப்பி இருக்குல்ல, அந்த நோட்டீஸோட ஒரு காப்பியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கணும், ஆர்ஓசி கிட்ட. காப்பி ஆஃப் நோட்டீஸ். சும்மா அதோட காப்பியை மட்டும் கொடுத்தா போதாது, இதை கொஞ்சம் பெருசாக கேட்கலாமா? ஓகே. காப்பி இப்போ அதான் ஆர்ஓசி, கண்ணாடி போட்டிருக்காருன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஆர்ஓசி. ஆர்ஓசி கிட்ட வந்து கொடுக்கணும் காப்பி ஆஃப் நோட்டீஸ் ப்ளஸ் ரீசன், ஏன் வந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற ரீசனையும் அந்த டைரக்டர் வந்து ஆர்ஓசி கிட்ட கொடுக்கணும். எதில் எப்போக்குள்ளார கொடுக்கணுன்னா அவங்க ரிசைன் பண்ணி 30 நாளுக்குள்ளார, ரிசைன் பண்ணி 1 மாதக்குள்ளார 30 நாளுக்குள்ளார எந்த ஃபார்மில் கொடுக்கணும், DIR 11. சும்மா ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் கொடுத்தாலும் ஆர்ஓசி எடுத்துக்க மாட்டார், DIR 11 தான் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரிசைன் பண்ணுற டைரக்டர் வந்து கம்பெனிகிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸோட ஒரு காப்பி, ரீசன், அதை வந்து ரிசைன் பண்ணி 30 நாளுக்குள்ளார ஆர்ஓசி கிட்ட கொடுக்கணும். எந்த ஃபார்மில் DIR 11. அப்போ இந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி நோட்டீஸை வச்சு என்ன பண்ணுவோம்னா அந்த கம்பெனியை வந்து அந்த நோட்டீஸை திரும்பி ஆர்ஓசி கிட்ட சொல்லும். ஸோ டைரக்டர் வந்து அதை ஆர்ஓசி கிட்ட சொல்கிறாரு அவர் மரியாதைக்கு. ஆனால் கம்பெனியும் வந்து அந்த நோட்டீஸ் ரிசீவ் ஆகி 30 நாளுக்குள்ளார, ஓகேவா, 30 தான் இதில் எல்லாமே, இங்கே 30 அங்கே 30. அந்த நோட்டீஸை அந்த டைரக்டர் கொடுத்த நோட்டீஸை ரிசீவ் பண்ணதுலேருந்து 30 நாளுக்குள்ளார திரும்பி நம்ம ஆர்ஓசி கிட்ட வந்து அந்த கம்பெனி வந்து சொல்லணும். கம்பெனி எந்த ஃபார்மில் சொல்லணும், DIR 12 சொல்லணும். ஸோ டைரக்டர் வந்து DIR 11, கம்பெனி வந்து DIR 12. அப்புறம் அந்த நோட்டீஸ் இருக்குல்ல, இந்த நோட்டீஸ், இந்த கம்பெனி வந்து அந்த நோட்டீஸ் வச்சுருக்குல, அந்த நோட்டீஸ் என்ன பண்ணணும், கம்பெனியோட வெப்சைட்டில் போய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஏஜிஎம்மில் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லணும், இந்த டைரக்டர் ரிசைன் பண்ண போகிறாருங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஏஜிஎம்மில் கம்யூனிகேட் பண்ணணும். அவ்வளோதான். புரியுதா? ரெசிக்னேஷனுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரிசைன் பண்ண போகிற டைரக்டர் வந்து கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் ரைட்டிங்கில் கொடுக்கணும். அப்புறம் வந்து அந்த நோட்டீஸோட ஒரு காப்பியும் ரீசனையும் 30 நாளுக்குள்ளே, ரிசைன் பண்ணி 30 நாளுக்குள்ளே ஆர்ஓசி கிட்ட கொடுக்கணும், DIR 11. கம்பெனியும் வந்து ஆர்ஓசி கிட்ட அதை இன்டிமேட் பண்ணணும். அந்த நோட்டீஸ் ரிசீவ் பண்ணி 30 நாளுக்குள்ளார ஆர்ஓசி கிட்ட DIR 12 வந்து சொல்லணும். அப்புறம் அந்த நோட்டீஸை கொண்டு போய் வெப்சைட் ஆஃப் த கம்பெனியில் போடணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் இந்த மாதிரி டைரக்டர் வந்து ரிசைன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ எப்போலேருந்து அவங்க ரிசைன் வந்து எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெசிக்னேஷன் அப்படின்னா, அந்த டைரக்டர் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாருல, அந்த நோட்டீஸில் நான் இன்னிலேருந்து அப்படி ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டேட் வந்து சொல்லியிருந்தாருன்னா அந்த டேட்டு, ஓகேவா, சொல்லிக்கிட்டு அவள் வந்து அப்படின்னு சும்மா அதில் மென்ஷன் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த ரிசைன் லெட்டர் எழுதியிருக்கலாருல, அந்த நோட்டீஸ் எழுதியிருக்கலாரு, அதை அவரே வச்சுக்கிட்டாரு, கம்பெனிகிட்ட கொடுக்க மறந்துட்டார். அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால கம்பெனிகிட்ட சர்வ் பண்ணியிருப்பாள்,
கம்பெனிக்கிட்ட சர்வ் பண்ணியிருப்பார், டேட் ஆன் விச் த நோட்டீஸ் இஸ் சர்வ்டு டு த கம்பெனி. அந்த டேட், இந்த 2 டேட்டில் விச் எவர் இஸ் லேட்டர். புரியுதா? ஸோ அவங்க முன்னாடியே அவர் பாட்டுக்கு எழுதிட்டு அவருக்கு கம்பெனிக்கிட்ட கொடுக்க மறந்துட்டு அவரே வச்சுக்கிட்டாருன்னா அப்புறம் அவர் எழுதுனதுலேருந்து அவர் ரிசைன் ஆகிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அவங்க எப்போ வந்து அவர் நோட்டீஸை கம்பெனிக்கிட்ட கொடுக்குறாரு, அந்த டேட்டும் அவர் நோட்டீஸில் எந்த டேட் எழுதியிருக்கிறாரோ அந்த டேட்டில் விச் எவர் இஸ் லேட்டரோ அதுதான் எஃபெக்டிவ் டேட். ஸோ இது இவ்வளோ தெரிஞ்சால் போதும் ரிசிக்னேஷனில். அவ்வளோதான் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. புக்கில் ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் போர் அடிச்சதுன்னா நெட்டில் போய் கதை மாதிரி படித்து பார்த்துக்கலாம். எக்ஸாமில் அது எழுதணுன்ட்டு அவசியம் கிடையாது. பை கிவிங் a notice in writing to the company. ஓகே, on receipt of such notice போர்டு வந்து என்ன பண்ணுவோம், அதை டேக் நோட் பண்ணிட்டு அதை intimate the registrar in such manner with. ஓகே, உங்களுக்கு சொல்லலையா? ஓகே, நான் வந்து ஃபைனலில் தான் இப்போ சொல்லியிருப்பாங்க. வித்தின் 30 days ஃபார்ம் நம்பர்லாம் நான் சொல்லிட்டேன், ஜென்ரல் நாலேஜ். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் வித்தின் சச் டைம் அண்ட் சச் மேனர் அண்ட் சச் நோட்டீஸ்னு சச் ஃபார்ம்னு எழுதிட்டா போதும், உங்களுக்கு தேவையில்லை ஃபார்ம். நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டேன். ஓகே, வித்தின் சச் டைம் அண்ட் சச் ஃபார்ம். வித்தின் சச் டைம்னா 30 நாளுக்குள்ள எந்த ஃபார்மில் கம்பெனி சொல்லணும், DIR 11ல். உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் இருந்துச்சுன்னா எழுதுங்க, எக்ஸாமினரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, எனக்கு புக்கில் இருக்கிற அதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி தான். ஸோ நோ ப்ராப்ளம். And shall also place the fact of such resignation in the report of directors laid in the immediately following general meeting with the company. அதுதான் சொன்னேன், நெக்ஸ்ட் AGMல மெம்பர்ஸை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்ல. அதுதான் இவங்க தான் சொல்கிறாங்கன்னா ரிப்போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அது போடணும்னு சொல்கிறாங்க. இந்த டேரக்டரும் வந்து அலாங் வித் தி ரீசனை சொல்லி 30 டேஸ்க்குள்ளே ROCட்ட கொடுக்கணும். இன் சச் மேனர்னால் ஃபார்ம் நம்பர் DIR 12ன்னு அர்த்தம். அந்த எஃபெக்டிவ் டேட் வந்து என்னது, இன் விச் த நோட்டீஸ் இஸ் ரிசீவ்டு பை தி கம்பெனி. அதை எப்போ நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்களோ அதுன்னு சொன்னேன். இல்லைனா அந்த நோட்டீஸில் அவங்க என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது ரெண்டுத்தில் விச் எவர் இஸ் லேட்டர். ஓகேவா? இந்த பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு டேரக்டர் வந்து அவங்க ரிசைன் பண்ணுறது, அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிட்டதுனால அவங்க மாட்டிக்கக்கூடாதுன்ட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படின்னாலும் அவங்க பண்ண தப்புக்கு வந்து அவங்க லயபிள், அவ்வளோதான். ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் ரெசிக்னேஷன் ஃபார் த அஃபென்சஸ் விச் அக்கர் டியூரிங் ஹிஸ் டென்யூர், அவ்வளோதான். இது வந்து படிக்க தேவையில்லை, அவ்வளோதான் ரெசிக்னேஷன். நெக்ஸ்ட்டு ரிமூவல். ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ கம்பெனியே நீ போயிரு அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணுது. ஸோ ரிமூவல் வந்து யார் ஒரு டேரக்டரை நீ வெளில போ அப்படின்ட்டு கெட் லாஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லலாம். SHனா ஷேர் ஹோல்டர்ஸ், இல்லைனா ட்ரிபியூனல்னால் நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல், NCLT. ஸோ நான் கோர்ட்டுக்கும் ட்ரிபியூனலுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லியிருப்பேன். இப்போ ட்ரிபியூனலும் ஒரு கோர்ட் மாதிரி தான், நீதிமன்றம் மாதிரி தான். ட்ரிபியூனல்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக இருக்கிறது, கோர்ட்னால் ஜென்ரலாக இருக்கிறது. ஸோ கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு இருந்துச்சுன்னா அதான் ட்ரிபியூனல், ஜென்ரலாக இருந்தால் அதான் கோர்ட். ஸோ ஒரு டைரக்டரை ஷேர் ஹோல்டர் ரிமூவ் பண்ணலாம், இல்லைனா ட்ரிபியூனல் ரிமூவ் பண்ணலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் அது செக்ஷன் 169 இருக்குது. ட்ரிபியூனல் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் செக்ஷன் 242 வந்து இருக்குது. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு இன்ஹெரண்ட் ரைட் இருக்குது. ஸோ இன்ஹெரண்ட் ரைட்னால் ஒரு ஷேர் ஹோல்டருக்கு வந்து யூஸ்வலாகவே அவங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இது ஒரு தனி ரைட்டுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, பிறப்பிலே ரைட் அந்த மாதிரி. அவங்க ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு டேரக்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ரைட் அவங்களுக்கு டேரெக்டாகவே இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இதில் எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் நான் இங்கே எழுதாமல் இருக்கேன். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எதுவும் ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. அந்த ஷேர் ஹோல்டர் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட்டு இல்லை ப்ரீச் ஆஃப் மிஸ்எம்என்ஜின்னு போட, மிஸ்மேனேஜ்மெண்ட் இல்லை ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, இல்லைனா மிஸ்காண்டக்ட் அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க இந்த டைரக்டர் அப்படிங்கிறத அந்த ஷேர் ஹோல்டர் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு பிடிக்கலனா, டிஸ்சாட்டிஸ்ஃபைட்னா அவங்க சும்மா அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எப்படி ரிமூவ் பண்ணால் ஓஆர்னு என்ன, ஆர்டினரி ரெசல்யூஷன். ஸோ ஆர்டினரி ரெசல்யூஷன் மட்டும் பாஸ் பண்ணாலே போதும். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு இன்ஹெரண்ட் ரைட், நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இன்ஹெரண்ட் ரைட் இருக்குது. அவங்க வந்து ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டைரக்டருடைய பாலிசி இவங்களுக்கு பிடிக்கலனா ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் போதும். அந்த டைரக்டருக்கு OOBH கொடுக்கணும். OOBHனா ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்டு. நான் ஏன் உன்னையே ரிமூவ் பண்ணக்கூடாது சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த டைரக்டர்கிட்ட கேட்கணும். அந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு வேக்கன்சி வந்திருக்கும்ல, அந்த வேக்கன்சியை அந்த சேம் மீட்டிங்லேயே அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். அவங்க வந்து டைரக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்களே, அதே மீட்டிங்கில் அந்த இன்னொரு டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். இந்த ரிமூவ்டு டைரக்டர் இருக்கார்ல, ரிமூவ்டு டைரக்டர்னால் நம்ம ஒரு படம் வரைஞ்சிப்போம்.
ரிமூவ்டு டைரக்டர் சேடாக இருக்கார், இந்த ரிமூவ் டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து டேமேஜஸ் ஆர் காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆஃப் ஆஃபீஸ் அந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டதுனால எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, அதுக்கு வந்து எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். லாஸ் ஆஃப் ஆஃபீஸ்னால் LOO அப்படின்னு அர்த்தம். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு இன்ஹெரண்ட் ரைட் இருக்குது. அவங்க வந்து மிஸ்காண்டக்ட், மிஸ்மேனேஜ்மெண்ட், ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அந்த மாதிரி அந்த டேரக்டர் பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் போதும். ரிமூவ் பண்ணுற முன்னாடி அந்த டேரக்டருக்கு ஏன் உடனே ரிமூவ் பண்ணக்கூடாது சொல்லு அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்டை வந்து கொடுக்கணும். அந்த வேகன்சி அதே மீட்டிங்கில் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். இந்த சேடாக இருக்கிற டேரக்டர், ரிமூவ் ஆன டேரக்டர் இருக்கார்ல, அவர் டேமேஜஸ் ஆர் காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆஃப் ஆஃபீஸை கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிபியூனல் எப்போ ரிமூவ் பண்ணும் அப்படின்னா, செக்ஷன் 241 ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து இன்டரில் கிடையாது, ஃபைனலில் தான் இருக்குது. ஸோ 241 என்னத்தை பற்றி சொல்லுதுன்னா, அப்ரெஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஃபைனலில் இது ஒரு தனி யூனிட் மாதிரியே இருக்கும். இப்போ உங்களுக்கு மீட்டிங்ஸ்னு ஒரு யூனிட், டேரக்டர்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு தனியாக லெசன் மாதிரியே இருக்கும். இப்போதைக்கு நம்ம அப்ரெஷன் மிஸ்மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னன்னு தெரிஞ்சாதானே படிக்க முடியும். அப்ரெஷன்னா ஷேர் ஹோல்டர்ஸை ஒரு அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. எக்ஸாம்பிள், மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக டிவிடெண்ட் வந்து கொடுக்காமல் இருக்கிறது, மைனாரிட்டி ஓட்டை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி அன்ஃபேராக நடந்துக்கிறது, அதுதான் அப்ரெஷன். மிஸ்மேனேஜ்மெண்ட்னா அந்த கம்பெனியை புவராக மேனேஜ் பண்ணுறது. ஸோ ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லாமல் கம்பெனியை நடத்துறது, லூஸ் மாதிரி டெசிஷன் எடுக்கிறது, லாவை வயலேட் பண்ணுறது. ஸோ மிஸ்மேனேஜ்மெண்ட்னா பேட் ஆர் கேர்லெஸ் ரன்னிங், அப்ரெஷன்னா அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட். ஸோ 241 அப்ரெஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கம்பெனி வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுது இவங்கள்ட்ட, ட்ரிபியூனல்கிட்ட, இந்த டைரக்டர் இப்படி பண்ணிட்டாரு, நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கன்னு 241 செக்ஷனில் ஃபைல் பண்ணுதுன்னா, ட்ரிபியூனல் செக்ஷன் 242 ரிமூவ் பண்ணும். ஸோ ட்ரிபியூனல் என்ன பண்ணலான்னா, கம்பெனிக்கும் டைரக்டருக்கும் ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கும்ல, 3 வருஷம் நீ டேரக்டராக இருந்துக்கலாம், உன்னை வீட்டை விட்டு உன்னை கம்பெனி விட்டு வெளில போகணுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது அப்படின்னா, அந்த அக்ரிமெண்ட்டை இந்த ட்ரிபியூனல் வந்து கிழிச்சு போட்டுடலாம்னா செட் அசைட் பண்ணிடலாம். இப்போ வந்து ட்ரிபியூனல் ஒரு டைரக்டர் ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா, இந்த காம்பன்சேஷன் ஆர் லாஸ் ஆஃப் ஆஃபீஸ் இருக்குல்ல, அது அவங்களுக்கு கிடையாது. அவங்களே தப்பு செஞ்சதுனால ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு காம்பன்சேஷன்லாம் கொடுக்குறது? அது கிடையாது. அப்புறம் இன்னொரு ஒரு பனிஷ்மெண்ட் இருந்ததுன்னா, அவங்க என்னென்னா, காண்ட் பி டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர் ஆர் மேனேஜர் ஃபார் 5 years வித்தவுட் ட்ரிபியூனல்ஸ் பர்மிஷன். ஸோ அவங்க வந்து இன்னொரு கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர் அந்த மாதிரி பெரிய போஸ்ட்டில் போகணுன்னா 5 yearsக்கு அவங்க ட்ரிபியூனல் பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது. அவ்வளோதான் வந்து ரிமூவல். புரியுதா? ரிமூவலை பை ட்ரிபியூனல் என்னது? ஸோ செக்ஷன் 241 படி அப்ரெஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு ட்ரிபியூனல்கிட்ட சொல்லலாம். ட்ரிபியூனல் செக்ஷன் 242 ரிமூவ் பண்ணோம். ட்ரிபியூனல் என்ன பண்ணலாம், கம்பெனிக்கும் அந்த டைரக்டருக்கும் நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணிடலாம், இல்லைனா அதை அப்படியே தூக்கி தூர போட்டுடலாம், அதான் செட் அசைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரிபியூனல் ரிமூவ் பண்ணிச்சுன்னா அந்த டைரக்டருக்கு காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆஃப் ஆஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் அவங்க வந்து இன்னொரு கம்பெனியில் MD, மேனேஜிங் டைரக்டர், டைரக்டராக 5 வருஷம் இருக்கக்கூடாது அன்லெஸ் ட்ரிபியூனலோட பர்மிஷன் வாங்கினா. புரியுதா? ரிமூவல். ஓகே, ரிமூவல் வந்து என்னது? டைரக்டர்ஸ் கேன் எய்தர் பி ரிமூவ் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் பை ட்ரிபியூனல். ஸோ செக்ஷன் 169 ஷேர் ஹோல்டர்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஹெரண்ட் ரைட் இருக்குது. இட் இஸ் நாட் நெசசரி தட் அதான் ப்ரூஃப் ஆஃப் மிஸ்மேனேஜ்மெண்ட், ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட், மிஸ்பியர்சன்ஸ் ஆர் அதர் மிஸ்காண்டக்ட்க்கு ப்ரூஃப் இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. அவங்களுடைய பாலிசிஸ் வந்து பிடிக்கல, டைரக்டரோட பாலிசிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிடிக்கல ஆர் நாட் டு தேர் லைக்கிங், அவங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி? ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஸோ அவங்க எப்படி ஒரு டைரக்டர் ஆர்டினரி ரெசல்யூஷன் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணலாமோ அதே மாதிரி ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ரிமூவும் பண்ணிக்கலாம். கம்பெனி மே பை ஆர்டினரி ரெசல்யூஷன் ரிமூவ் டைரக்டர் நாட் பீயிங் அ டைரக்டர் அப்பாயிண்டட் பை ட்ரைபியூனல் அண்டர் செக்ஷன் 242. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு டைரக்டரை ட்ரிபியூனல் தான் அப்பாயிண்ட்டே பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களோ அவங்க தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ செக்ஷன் 242 ட்ரிபியூனல் வந்து ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா கம்பெனி வந்து ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடாது. அதுதான். புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? ஸோ ட்ரிபியூனல் அப்பாயிண்ட் பண்ணால் ட்ரிபியூனல் தான் ரிமூவ் பண்ணணும். நீங்கள் யார் அப்பாயிண்ட் பண்ணீங்களோ நீங்கள் அவங்கள தான் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஆர்டினரி ரெசல்யூஷனில் எந்த டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அந்த டைரக்டர் தான் அவங்க ஆர்டினரி ரெசல்யூஷனில் ரிமூவ் பண்ண முடியும். ட்ரிபியூனல் அப்பாயிண்ட் பண்ண டைரக்டர் போய் நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகே, ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் வந்து கொடுக்கணும், OOBH வந்து கொடுக்கணும். இந்த வேக்கன்சி அதே மீட்டிங்கில் ரீஅப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸை கொடுக்கணும்.
அந்த நியூலி அப்பாயிண்டட் டைரக்டர் இருக்கார்ல, ஸோ ஒரு டைரக்டர் ஃபார்மலாக இது என்ன 9 சும்மா போட்டுச்சேன், இன்னொரு டைரக்டர் ஃபார்மலாக அப்பாயிண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த நியூலி அப்பாயிண்டட் டைரக்டர் தான் போஸ்ட்டை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து லயபிள் ஃபார் டேமேஜஸ் அண்ட் காம்பன்சேஷன். ஓகே, இந்த இதுக்கு தேவையில்லை, கேஸ் ஸ்டடி தேவையில்லை. செக்ஷன் 242 அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா செக்ஷன் 241 அப்ளிகேஷன் மேக் பண்ணியிருந்தாங்கன்னா செக்ஷன் 242 ட்ரிபியூனல் ரிமூவ் பண்ணிக்குவாங்க. ஆப்ரேஷன் மிஸ்மேனேஜ்மெண்ட் ட்ரிபியூனல் மே ஆர்டர், அது அவங்க அக்ரிமெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து டெர்மினேட் பண்ணிடலாம், இல்லை செட் அசைட் பண்ணிடலாம். Removal of any other directors of the company. Okay, a director so removed shall not be entitled to claim any compensation for the loss of office. அதான் அந்த டைரக்டர் வந்து மேனேஜிங் டைரக்டர் டைரக்டராக ட்ரிபியூனலோட பர்மிஷன் வித்தவுட் த லீவ் ஆஃப் ட்ரிபியூனல்னா ட்ரிபியூனலோட பர்மிஷன் இல்லாமல் பீரியட் ஆஃப் 5 years அந்த ட்ரிபியூனல்ஸ் ஆர்டர், அவ்வளோதான் வந்து ரிமூவல். நெக்ஸ்ட்டு ரெம்யூனரேஷன், எவ்வளோ பணம் கொடுக்கணும், சேலரி அது. ஸோ ரெம்யூனரேஷனை எப்படி டிட்டர்மைன் பண்ணணும், ஸோ இந்த டேரக்டருக்கு இவ்வளோ சேலரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத எப்படி டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெம்யூனரேஷன்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ரெம்யூனரேஷன்னா என்னென்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 78 தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரெம்யூனேஷன்னா மணி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். ஸோ கேஷாக கொடுக்கலாம், இல்லைனா செக்காக வேணாலும் கொடுக்கலாம், இல்லை பேங்க்கில் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ செக்குனா மணியோட ஈக்குவலன்ஸ் தானே. மணி ஆர் ஈக்குவலண்ட் கிவன் ஆர் பாஸ்டு. செக்கை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், செக்கு பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ மணி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் கிவன் ஆர் பாஸ்டு யாருக்கு அப்படின்னா டு எனி பர்சன். எதுக்கு? அவங்க சர்வீஸ் கொடுத்தாங்க அதுக்காக. ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்ட் பை ஹிம் இன்க்ளூட்ஸ் பர்க்விசிட்ஸ். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்ல பர்க்விசிட்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பர்க்விசிட் சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பர்க்விசிட் கொடுத்தாலும் அதுவும் ரெம்யூனரேஷன் தான் வரும். ஸோ ரெம்யூனரேஷன் இதில் இருக்குது, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 78 இருக்குது. மணி ஆர் ஈக்குவலன்ஸ் அதை வந்து நம்ம கொடுத்துருப்போம், இல்லைனா பாஸ் பண்ணியிருப்போம். யாருக்கு? எனி பர்சன். எதுக்கு? ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்ட் பை ஹிம் அண்ட் இன்க்ளூட்ஸ் பர்க்விசிட்ஸ் ஆஸ் டிஃபைன்டு பை இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. அவ்வளோதான். ஓகே, ஸோ எப்படி வந்து ரெம்யூனரேஷனை நம்ம டிசைட் பண்ணுறது? டிட்டர்மினேஷன் எப்படின்னா அந்த கம்பெனியோடைய ஏஓஏ தான் டிட்டர்மைன் பண்ணணும். இல்லைனா ஜென்ரல் மீட்டிங்கில் ஆர்டினரி ரெசல்யூஷன், இல்லை சப்போஸ் ஏஓஏ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தான் பாஸ் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அந்த மாதிரி தான் டேரக்டர் வந்து டிசைட் பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ ரெம்யூனரேஷனை எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்? ஆர்டிகல்ஸ் சொன்னபடி இருக்கணும், இல்லைனா ஜென்ரல் மீட்டிங்கில் ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், இல்லைனா ஆர்டிகல்ஸ் வந்து ரெம்யூனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும், நீங்கள் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். டேரக்டரே வந்து எனக்கு இவ்வளோ சம்பளம், இல்லைனா இன்னொரு டேரக்டர் இவ்வளோ சம்பளம் அப்படின்ட்டு டேரக்டரே ரெம்யூனரேஷனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த ரெம்யூனரேஷன் இருக்குல்ல, இந்த ரெம்யூனரேஷன் வந்து டேரக்டர் வேறு ஏதாச்சும் ஒரு கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணாங்களோ அதுவும் வந்து இந்த ரெம்யூனரேஷனில் தான் இன்க்ளூடட் தான். இன்க்ளூட்ஸ் ரெம்யூனரேஷன் பேயபிள் டு டைரக்டர் ஃபார் சர்வீசஸ். இது அப்படியே தான் சொல்லி ஆகணும். இது எப்படி ஷார்ட்டாக எழுதுறது எனக்கு தெரியல, அதனால் அப்படியே எழுதுகிறேன். ரெண்டர்டு பை ஹிம் இன் எனி அதர் கெப்பாசிட்டி. ஸோ அவங்க டேரக்டர் வேலை பார்க்காம வேறு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆர்டிகல்ஷிப்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தெரியும், நீங்கள் உங்கள் வேலை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு பண்ண முடியாது. வேறு ஒருத்தவங்களோட வேலையை நம்ம பார்க்க வேண்டியது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து ஒருத்தவங்க டைப்பிஸ்ட் வந்து லீவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டைப்பிஸ்ட்டில் உங்களுக்கு நல்ல கம்ப்யூட்டர் தெரியும்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியாத ஒருத்தவங்களுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுவீங்களே, அதனால நீங்கள் டைப்பிஸ்ட்டோட சேலரி ஆர்டிக்கலோட சேலரி எல்லாத்தையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இது. ஸோ இந்த ரெம்யூனரேஷன் வந்து அவங்க வேறு ஏதாவது ஒரு கெப்பாசிட்டியில் சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருந்தாலும் அதுவும் வந்து இந்த ரெம்யூனரேஷனில் இன்க்ளூடட் தான். ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸெப்ஷன் வந்து இப்போ புக்கில் வந்து இந்த ஆர்டரில் கொடுக்கல, நான் வந்து எந்த ஆர்டரில் படித்தா நமக்கு புரியுமோ அந்த ஆர்டரில் நான் சொல்கிறேன். புக்கில் வந்து கண்ணாபின்னான்னு தான் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக போய் ரெம்யூனரேஷனாக என்னான்னு சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரெம்யூனரேஷன் பே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டரில் படித்தா புரியுங்கிறதுக்காக நான் இந்த ஆர்டரில் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இந்த இதில் எனி அதர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுக்கு தனியாக வந்து கொடுக்கக்கூடாதுங்கிறதுல இன்க்ளூட் ஆகாது. அவங்க சப்போஸ் ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கான அதுக்கான சர்டிஃபிகேட் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது.
ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அதை வந்து யார் சொல்கிறேன்னா என்ஆர்சினா நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டி. ஸோ ஒரு கம்பெனியில் நிறைய கமிட்டி இருக்கும். ஆடிட் கமிட்டி, ஹெச்ஆர் கமிட்டி, அந்த மாதிரிலாம் இருக்கிற நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டினா எவ்வளோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத சொல்லுது. அந்த நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்டருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள், அந்த டைரக்டர் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ ஒரு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாகவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தராங்க. ஸோ டைரக்டரோட வேலை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தரணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவங்க வந்து அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தராங்கன்னா அவங்க அந்த ஐடிஆர் ஃபைலிங் ஃபீ அப்படிங்கிற மாதிரி அவங்க வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் எனி அதர் கெப்பாசிட்டினா நமக்கு தான் ரெம்யூனரேஷன் தனியாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து தனியாக ஃபீஸ் வந்து வாங்கிக்கலாம். புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ ரெம்யூனரேஷன் பே பண்ணலாம், ஓவரால் லிமிட். இது வந்து எதுக்குன்னா பப்ளிக் கம்பெனிக்கு தான். பப்ளிக் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருக்கா, இல்லை லாஸ், இல்லைனா இன்அடிக்குவேட் ப்ராஃபிட். இன்அடிக்குவேட் ப்ராஃபிட்னா என்னது? சும்மா கொஞ்சோண்டு ப்ராஃபிட், சும்மா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா எதை வச்சு ரெம்யூனரேஷன் கொடுக்குறது? அதுதான் இன்அடிக்குவேட் ப்ராஃபிட். ஸோ அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா மொத்தமாக அவங்க எல்லா மேனேஜரியல் பர்சனுக்கும் ரெம்யூனரேஷன் பே பண்ணுறாங்களே, எல்லா டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ்க்கும், அது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அது லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 11% ஆஃப் நெட் ப்ராஃபிட் தான் இருக்கணும். ஓகேவா? அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டில் 11% விட தாண்டக்கூடாது. 11% மட்டும் தான் இருக்கணும். டஸ் நாட் எக்ஸீட் 11% அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனியில் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா, அந்த பப்ளிக் கம்பெனி இருக்குது, அந்த பப்ளிக் கம்பெனியில் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அதோடைய டைரக்டருக்கு 11% ஆஃப் த ப்ராஃபிட் வரைக்கும் தான் அவங்க ரெம்யூனரேஷன் கொடுக்க முடியும். அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடாது. சப்போஸ் அந்த கம்பெனிக்கு லாஸ் இருந்துச்சுன்னா ரெம்யூனரேஷன் கொடுக்காமல் போயிடலாமா? அப்படிலாம் இல்லை. லாஸ் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய்ட்டு ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு மினிமம் ரெம்யூனரேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் மினிமம் ரெம்யூனரேஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கம்பெனியில் லாஸ் இருக்குது ஆனால் நான் டைரக்டருக்கு ரெம்யூனரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரூவல் வாங்கிக்கணும். ஓகே, இந்த ரெம்யூனரேஷன் இருக்குல்ல, ஓவரால் லிமிட் ஆஃப் ரெம்யூனரேஷன், இந்த ரெம்யூனரேஷன் வந்து சேலரி மாதிரி மந்த்லி பே பண்ணலாம். சேலரி மாதிரி மந்த்லியாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். மந்த்லியாக இருக்கலாம், இல்லைனா பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் அப்படி வேணாலும் இருக்கலாம். ரெம்யூனரேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் 11% ஆஃப் த நெட் ப்ராஃபிட் வரைக்கும் தான் இருக்க முடியும். அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எம்டி ஆர் டபிள்யூடிடி. மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஹோல் டைம் டைரக்டர் இருக்காங்கன்னா அவங்க லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5% ஆஃப் நெட் ப்ராஃபிட் தான் வச்சுக்கலாம். சப்போஸ் மோர் தேன் 1 மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க, 2 மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மோர் தேன் 1 மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்கன்னா லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட். ஸோ இந்த 3% மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஓவரால் லிமிட் வந்து பப்ளிக் கம்பெனியில் எல்லா டைரக்டர் அண்ட் மேனேஜருக்கு மொத்தமாக எவ்வளோங்கிறது. இப்போ அந்த பப்ளிக் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர் இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும் மோர் தென் 5% ஆஃப் நெட் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடாது. அப் டு 5% ஆஃப் நெட் ப்ராஃபிட் தான் கொடுக்கலாம். சப்போஸ் நிறையா எம்டி இருந்தாங்க, ஒரு எம்டியை விட ஜாஸ்தி இருந்தாங்கன்னா அப் டு 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் வந்து கொடுக்கலாம். இதை விட அதிகமாக கொடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா ஷெட்யூல் 3ல் இருக்கிற கண்டிஷன்ஸ். ஷெட்யூல் 3 என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது தெரியாது, நமக்கு சிலபஸில் கிடையாது. ஷெட்யூல் 3ல் இருக்கிற கண்டிஷன்ஸ் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் கேட்டுக்கோங்க, இதை விட அதிகமாக கொடுக்கணும்னா. அவ்வளோதான். இப்போ இது புரியுதா? இது மொத்த லிமிட்டே 11% தான். இப்போ இந்த 11%ல் இந்த 5% இன்க்ளூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். மொத்தமாகவே நீங்கள் எல்லா டைரக்டர் மேனேஜரல் பர்சனுக்கு 11% விட அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் புரிஞ்சிச்சுன்னா அது ஈஸி தான். ஓகே, இது ஒரு தடவை ஃபஸ்ட்லேருந்து என்னென்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் புக்கில் இருக்கிறது படிக்கலாம். ஏன்னா புக்கில் ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ ரெம்யூனரேஷன்னா என்னது? மணி இல்லைனா அதோட ஈக்குவலண்ட்டு கிவன் ஆர் பாஸ்ட். யாருக்கு? எனி பர்சனுக்கு. எதுக்கு? அவங்க சர்வீஸ் கொடுத்ததுனால. அதில் பர்க்வசிட்டு இன்க்ளூட் ஆகும். பர்க்வசிட்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன பர்க்வசிட் சொல்லுதோ அது. எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னா ஏஓஏ இல்லைனா ஜென்ரல் மீட்டிங்கில் ஆர்டினரி ரெசல்யூஷன். சப்போஸ் அந்த ஏஓஏ வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தான் பாஸ் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன். டேரக்டரே அவங்களுக்கு ரெம்யூனரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. ரெம்யூனரேஷனில் என்னெல்லாம் இருக்குன்னா, அவங்க சப்போஸ் வேறு ஒரு கெப்பாசிட்டியில் அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் அது ரெம்யூனரேஷனில் இன்க்ளூட் தான். அதுக்கு தனியாக பே பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இதுக்கு எக்ஸப்ஷன் வந்து அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதை நாமினேஷன் ரெம்யூனரேஷன் கமிட்டி ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிக்கலாம்.
ஓவரால் லிமிட் என்னது, மொத்தமாகவே பப்ளிக் கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா மொத்தமாகவே 11% ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸ் வரைக்கும் தான் கொடுக்கணும். அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடாது. ப்ராஃபிட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் அப்ரூவல் வாங்கிட்டு கொடுத்துக்கோங்க. மேனேஜிங் டைரக்டர் ஹோல் டைம் டைரக்டர்னா அப் டு 5% ஆஃப் நெட் ப்ராஃபிட் தான் கொடுக்கணும். சப்போஸ் மோர் தென் 1 MD இருந்தாங்கன்னா அப் டு 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் கொடுக்கலாம். அதை விட அதிகமாக கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் கேட்டுக்கோங்க. இல்லைனா Schedule 3 போய் பார்த்துக்கோங்க. Schedule 3 இஸ் நாட் தேர் இன் யோர் சிலபஸ். ரெம்யூனரேஷன். ஓகே, இது என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னா, the remuneration payable to directors of a company. இந்த டைரக்டரில் எம்டி ஹோல் டைம் டைரக்டர் எல்லாருமே தான் இன்க்ளூட் ஆகிடுவாங்க. அது வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் படி டிட்டர்மைன் பண்ணுவோம். ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி இல்லைனா ஒரு ரெசல்யூஷன். சப்போஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அந்த ஆர்டிகல் சொல்லிச்சுன்னா அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஓகே, ஜென்ரல் மீட்டிங்கில் தான் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷால் பி இன்க்ளூசிவ் ஆஃப் ரெம்யூனரேஷன் பேயபிள் டு சச் டைரக்டர் ஃபார் சர்வீசஸ் ரெண்டட் பை ஹிம் இன் எனி அதர் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 198 வந்து ஓவரால் லிமிட் இருக்குல்ல, அது in a financial year shall not exceed 11% of the net profits of the company. Company to no or inadequate profit இருந்துச்சுன்னா அவங்க ரெம்யூனரேஷனை பே பண்ணாமல் இருக்கலாமானா அப்படி கிடையாது. அவங்க வந்து அப்ரூவல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் பே பண்ணிட்டு மினிமம் ரெம்யூனரேஷன் பே பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி அதே பாயிண்ட் இங்கே இருக்குல்ல, அதே பாயிண்ட்டு இன்னொரு தடவை சொல்கிறாங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி ஒரு ரெசல்யூஷன் ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஓர் ரெக்வயர், அதே தான் இன்னொரு தடவை சொல்லிடுறாங்க. டேரக்டர்ஸ் வந்து அவங்களே ரெம்யூனரேஷனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எம்டி ஹோல் டைம் டைரக்டராக இருந்தாங்கன்னா மந்த்லி பேசிஸில் சேலரி மாதிரியும் பே பண்ணலாம். இல்லைனா ஸ்பெசிஃபைட் பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸ், அது ஏற்கனவே நான் சொன்னேன். இல்லைனா பார்ட்லி இது கொஞ்சம் அது கொஞ்சங்கிற மாதிரியும் பே பண்ணலாம். அந்த எம்டி ஹோல் டைம் டைரக்டர் இஸ் நாட் என்டைல் டு ட்ரா மோர் தென் 5% ஆர் ஆஃப் ப்ராஃபிட். சப்போஸ் மோர் தென் 1 MD இருந்தாங்கன்னா 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸ் பை ஆஃப் ரெம்யூனரேஷன். இதை விட அதிகமாக பண்ணணும்னா என்ன பண்ணணும், Schedule 3 கண்டிஷன்ஸில் போய் கேட்கணும். இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் இப்போ ரெம்யூனரேஷனா என்னன்னே சொல்லாமல் இவ்வளோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெம்யூனரேஷன்னா என்னன்னு சொல்கிறாங்க, மணி ஆர் ஈக்குவலண்ட் given or passed to any person for services rendered by him and includes purposes. ஓகே, திரும்பி அதே இன்க்ளூடிங் எம்டி ஹோல் டைம் டைரக்டர் மொத்தமாகவே 11% ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸோட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்புறம் அதே இன்னொரு தடவை அதே தான் சொல்கிறாங்க, வித்தின் 11% இருக்கணும். ஓகே, இதை விட அதிகமாக இருக்குன்னா ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் த மெம்பர்ஸ் பை ஆர்டினரி ரெசல்யூஷன் தேவை. ரெம்யூனரேஷன் பேயபிள் டு ஹிம் இன் எனி அதர் கெப்பாசிட்டி, இதே சொன்னதே திரும்பி அதே தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த எக்ஸப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து இப்போ சொல்லுவாங்க. Remuneration paid for professional services rendered by him without any limit is not included in the limit if the following 2 conditions are satisfied. என்னது, அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நாமினேஷன் ரெம்யூனரேஷன் கமிட்டி வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த லிமிட்குள்ளே கிடையாது, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ரெம்யூனரேஷன். ஸோ நம்ம மைண்ட் மேப் மாதிரி படித்ததே நீங்கள் படிச்சுட்டு சென்டென்ஸாக நீங்கள் எக்ஸாமில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவர்ஸ். டைரக்டர்ஸோடைய லாஸ்ட் டாப்பிக்கு வந்தாச்சு, பவர்ஸ். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து என்ன பவர்ஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ணலான்னா, கம்பெனி என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் போர்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்கிறேன். டோன்ட் வரி. The board of directors shall be entitled to exercise all such powers and to do all such acts as the company is authorized to exercise and do. Okay, board of director ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, நான் ஹைலைட் பண்ணிடுறேன். புக்கில் நீங்கள் ஹைலைட் பண்ணி அதை மட்டும் படித்தா போதும். எக்ஸசைஸ் ஆல் சச் பவர்ஸ், டூ ஆல் சச் ஆக்ட்ஸ் ஆஸ் த கம்பெனி இஸ் ஆத்தரைஸ்டு டு, அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் போர்டு வந்து அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது, கம்பெனி என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் அவங்களும் பண்ணலாம். அவங்க இப்போ கம்பெனியோட பிஹாஃபில் தான் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் பண்ணலாம். And do provided that in exercising such power or doing such thing, the board shall be subject to provisions contained in the act in this regard or the memorandum articles. என்ன சொல்கிறாங்கன்னா, போர்டு ஓகே இங்கே பார்ப்போமா, all powers and do all acts கம்பெனி பண்ணுறது. ஆனால் அந்த பவர்ஸை எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க என்னத்தை ஃபாலோ பண்ணணும், கம்பெனிஸ் ஆக்டோடைய ப்ரொவிஷன், அப்புறம் MOA, MOA, AOA, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ரெகுலேஷன்ஸ். இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஆக்டில் கம்பெனிஸ் ஆக்டில் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஜென்ரல் மீட்டிங்கில் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஜென்ரல் மீட்டிங்கில் பண்ணது கம்பெனிஸ் ஆக்டுக்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் இப்படி பண்ணணும்னு சொல்லுது, அதுக்கு அர்த்தமே இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்போசிட்டாக ஒன்று ஜென்ரல் மீட்டிங்கில் சொல்லிவிட்டு ஜென்ரல் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதான் கேட்பேன் அப்படின்னு டேரக்டர் சொல்லக்கூடாது. கம்பெனிஸ் ஆக்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதை தான் இந்த பாயிண்ட்டில் கொச்சன்னு கொடுத்துருக்காங்க. இன் எக்ஸசைசிங் such power, doing such act,
இந்த எதை ஃபாலோ பண்ணும், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட்டு, இல்லைனா MOA அப்புறம் எனி ரெகுலேஷன்ஸ். ஆனால் அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் மேட் பை தி கம்பெனி ஜெனரல் மீட்டிங் அது வந்து கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, சில திங்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர் தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சில திங் வந்து எக்ஸாம்பிளுக்கு மர்ஜர் டிமர்ஜர் ஆடிட்டரை ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயம் ஷேர் ஹோல்டரோட அப்ரூவலோட தான் நடக்கணும் ஜென்ரல் மீட்டிங்கில். அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் பண்ணியிருக்கிறத போய் போர்டு வந்து நான் தான் எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இதுதான் ப்ரொவைடட் ஃபர்தர் தட் த போர்ட் ஷால் நாட் எக்ஸசைஸ் எனி பவர் ஆர் டூ எனி ஆக்ட் ஆர் திங் which is directly required whether under this act or by the MOA or otherwise to be exercised by the company and general meeting. ஸோ MOA இல்லைனா கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஒரு சில விஷயங்களில் ஜென்ரல் மீட்டிங்கில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை வந்து போர்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ரெகுலேஷனை ஜென்ரல் மீட்டிங்கில் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம இங்கே பார்த்தோம்ல, அது வந்து ஜென்ரல் மீட்டிங்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணும் அந்த போர்டு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போனா இன்றைக்கி டேட்டு 6th செப்டம்பரா, அந்த டைரக்டர் 1st செப்டம்பர் அன்றைக்கி என்னமோ பண்ணிட்டாங்க. 6th செப்டம்பரில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டைரக்டர் அதை பண்ணக்கூடாது, ஷேர் ஹோல்டர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ டைரக்டர் அது பண்ணார்ல, அப்போ அந்த ஆக்டை போய் கேன்சல் பண்ணுமானா இல்லை, அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக அப்ளை ஆகாது, இப்போலேருந்து அப்ளை ஆகும். புரியுதா? ஸோ முன்னாடி வரைக்கும் அந்த விஷயத்தை டைரக்டரே பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஜென்ரல் மீட்டிங்கில் இல்லை இனிமேல் டைரக்டர்லாம் பண்ணக்கூடாது, அது ஷேர் ஹோல்டர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அது முன்னாடி அவர் பண்ணதை இன்வேலிடேட் பண்ண வேணாம், டைரக்டர் பண்ணதை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. புரியுதா? But no regulations made by the company in general meeting shall invalidate any prior act of the board which would have been valid if that regulation had not been made. அந்த ரெகுலேஷன் இவங்க 6th செப்டம்பரில் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலைன்னா அப்போ அவங்க பண்ணியிருக்கலாம் தானே அர்த்தம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. Moreover, the board of directors of a company shall exercise இந்த following powers. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வரைக்கும் புரியுதா? ஃபஸ்ட்டு என்னது, போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து எக்ஸசைஸ் ஆல் சச் பவர்ஸ், டூ ஆல் சச் ஆக்ட்ஸ், எதெல்லாம் கம்பெனி பண்ணலாமோ அதெல்லாம். ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும்? கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவிஷன், MOA, அப்புறம் ரெகுலேஷன், கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கிற ரெகுலேஷன், இல்லைனா ஜென்ரல் மீட்டிங்கில் பாஸ் ஆன ரெகுலேஷன். அந்த ஜென்ரல் மீட்டிங்கில் இருக்கிற ரெகுலேஷன் வந்து கம்பெனிஸ் ஆக்டோட இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. இன்கன்சிஸ்டண்ட்டானா கம்பெனிஸ் ஆக்ட் ஒன்று சொல்லுது, ஜென்ரல் மீட்டிங்கில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இவங்க வேறு என்னமோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? போர்டு வந்து சில விஷயங்கள் ஷேர் ஹோல்டர்ஸாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி டிசைட் பண்ணிச்சுன்னா அந்த விஷயத்தை போய் போர்டு வந்து பண்ணக்கூடாது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, அது அப்புறமா ஒரு மீட்டிங் வச்சு அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க முன்னாடி பண்ணது இன்வேலிடேட் ஆகாது அப்படிங்கிறத இந்த இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மெயின் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டரை ஒரு ஸ்டோரி மூலியமாக பார்க்க போகிறோம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி படம்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சணுங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி ஈஸியாக படிங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, ஸோ டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர், இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டோரி, இந்த ஸ்டோரி என்னென்னா இதுவும் கல்யாண ஸ்டோரி தான். ஸோ எல்லாமே கல்யாண ஸ்டோரி மாதிரி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, கல்யாணம் நடக்குதா, கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஹால் புக் பண்ணியிருப்போம், ஃபுட்டு புக் பண்ணியிருப்போம், அப்புறம் வந்து ரிசப்ஷனில் வணக்கம் சொல்கிறதுக்கு ஆன்ட்டிலாம் புக் பண்ணியிருப்போம், அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்போம்ல. அதுக்காக ஒரு அங்கிள் இருக்கார். அந்த அங்கிள் என்ன பண்ணுறாருனா, கால் பண்ணி நீங்கள் இன்னும் அதுக்கு ரெண்ட் பே பண்ணல, ஹாலுக்கு ரெண்ட் பே பண்ணல, ஃபுட்டுக்கெலாம் காசு கொடுங்க அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டோரியை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம கம்பெனிஸ் ஆக்டோட ரிலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு அங்கிள் கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி அன்பெய்டு மணியெல்லாம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் என்ன இருக்குது தெரியுமா, இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை. இவங்க 2 பேர் தான் பொண்ணு மாப்பிள்ளை, அழகாக இருக்காங்களா. ஸோ அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு ஆன்ட்டி வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க அப்படியே பின்னாடி போயிட்டு அங்கே நிறையா கிஃப்டெல்லாம் அடுக்கி வச்சுப்பாங்களா, அந்த கிஃப்ட்டில் ஒன்று அவங்களே தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆமாம், இவங்களாம் கிஃப்ட்டு கொடுக்கணும், வேறு பொழப்பில்லை அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அவங்களே அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டை அவங்களே திரும்பி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஷீ இஸ் டேக்கிங் இட் பேக். ஓகேவா? இந்த ஆன்ட்டிக்கு 68 வயசு ஆகுது, பாட்டி அவங்க. ஓகே, ஸோ பிளாக் பெனில் எழுதுவோம். ஸோ ஒரு 68 வயசு ஆன்ட்டி ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பின்னாடி போய் அவங்களே அந்த கிஃப்ட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுதான் செகண்டு. அப்புறம் தேர்ட் என்ன தெரியுமா, ஒரு நல்லவர் ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வெட்டிங்க்கான இன்விடேஷன் எல்லாத்தையும் அவரே இஷ்யூ பண்ணிடுறாரு. அந்த இன்விடேஷன் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இல்லைனா ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நல்லவர் வந்து இன்விடேஷனை கொடுத்துட்றாரு. இதுதான் இன்விடேஷன். அந்த இன்விடேஷன் அந்த நல்லவரே வந்து எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணிடுறாரு.
அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, அந்த பொண்ணோட அப்பா இருக்காங்களே, அவங்க வந்து கடன் வாங்கி தான் கல்யாணத்தை நடத்துகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க்குக்கு போயிட்டு லோன் கேட்குறாங்க. அப்புறம் அவங்க லோன் கேட்டது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஐயோ நம்ம கடனுக்கு போயிட்டோமே அப்படின்ட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. அதனால இவர் பொண்ணோட அம்மா இருக்காங்களே, இவரோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க சொன்னாங்க, ஏங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க, அது கடன் இல்லைங்க, நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கான நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு நல்ல பணம் செலவு பண்ணி நம்ம வாழ்க்கை பொண்ணுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்குமான்னு தெரியாது, ஆனால் அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க போய் கடன் கேட்குறாங்க பேங்க்கில். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, கடனேன்னு கவலைப்படாதீங்க, இது நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன தெரியுமா ஆகுது, அந்த பேங்க் வந்து உன்னை நம்பி நான் எப்படி கடன் கொடுக்குறது அப்படின்னு கேட்குது. அப்போ வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த பொண்ணோட சித்தப்பா இருக்காங்களே, அந்த அப்பாவோட தம்பி, அவரும் அதே மாதிரி கண்ணாடி போட்டிருக்காரு பாருங்க சித்தப்பாவும். சித்தப்பா என்ன பண்ணுறாரு, நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பே பண்ணலன்னா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சித்தப்பா கேரண்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆகுது, இவர் வந்து லோன்லாம் வாங்கிட்டார். இப்போ இவங்க ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க அவங்க வேறு லோன் இது காசு கொடுங்கன்னு கேட்டாங்க, அன்பெய்டெல்லாம் கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு, பொண்ணோட அப்பா பட்ஜெட்டை வந்து சரியான்னு பார்த்து அப்ரூவ் பண்ணுறாரு. நம்ம ஃபினான்ஷியல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாரு அந்த அப்பா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்க வந்து யோசிக்கிறாங்க, கல்யாணத்தில் நம்ம வெரைட்டியாக இருக்கணும், டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. சவுத் இண்டியன் ஃபுட்டு இலையில இது வந்து வாழை இலை, ஓகே, எங்கள் ஊரில் தான் வாழை இலை, இது வந்து சாதம், இது பாயாசம், இது வந்து வடை, இது காஃபி. ஸோ இந்த மாதிரி சவுத் இண்டியன் ஃபுட்டும் கொடுக்கணும். இது இது பன்னீர், இது பீஸாக இருக்குல்ல, இது பன்னீர், இது வந்து நான். அந்த மாதிரி நார்த் இண்டியன் ஃபுட்டு கொடுக்கணும், ஒரே மாதிரி கொடுக்கக்கூடாது, டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த அப்பா வந்து சொல்கிறார். இது வரைக்கும் கதை ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு அன்பெய்டெல்லாம் பே பண்ணுங்கன்னு அங்கிள் கால் பண்ணி கேட்குறாரு. அப்புறம் ஒரு ஆன்ட்டி கிஃப்ட் கொடுத்துட்டு பின்னாடி வந்து அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நல்லவர் வந்து இன்விடேஷன் எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணுறாரு. அப்புறம் அப்பா வந்து கடன் கேட்குறாங்க, கடன் இல்லைங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கன்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தம்பி வந்து கேரண்டி கொடுக்குறாரு, அப்பாவோட தம்பி சித்தப்பா வந்து கேரண்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணுறாரு, பட்ஜெட்டை வந்து அப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டைவர்சிஃபை பண்ணுறாங்க, எல்லா விதமான சாப்பாடும் இருக்கணுங்க அப்படின்னு டைவர்சிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா இருக்குது, இந்த கல்யாணத்தினால நிறையா பேர் சேர்றாங்க, புதுசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறாங்க. இது பேர் என்ன, மர்ஜர். நிறையா பேர் சேர்றாங்க, புதுசாக கை கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன தெரியுமா ஆகுது, இதுதான் பொண்ணு, இதுதான் பேய் மாதிரி வரைஞ்சிருக்கு, இது பொண்ணு, இது பையன், மாப்பிள்ளை, இது பொண்ணு, இது மாப்பிள்ளை வந்து பொண்ணோட கண்ட்ரோலையுமே மாப்பிள்ளை கிட்ட தான் பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாரு. டேக் ஓவர், ஓகே, டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அவங்க அந்த பொண்ணோட ஒரு கண்ட்ரோலை அவர் அக்வயர் பண்ணிக்கிறாரு மாப்பிள்ளை. அப்புறம் லாஸ்ட்டாக வேறு ஏதாச்சும், அவ்வளோதான் இந்த கதை இது வரைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் படி பார்க்கலாமா? கம்பெனிஸ் ஆக்ட் படி ஃபஸ்ட்டு என்னது, அங்கிள் வந்து என்ன பண்ணுறாரு, அன்பெய்டை வந்து கேட்குறாரு. அப்போ இது என்னது, மேக், என்ன பண்ணுறாரு அங்கிள், ஃபோன் பேசுகிறாரு, கால், மேக் கால்ஸ் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபார் அன்பெய்டு மணி. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நான் ஒரு ஆன்ட்டி கிஃப்ட் கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி போய் அவங்களே அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது பேர் என்னது, ஆத்தரைஸ் பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஆன்ட்டிக்கு எத்தனை வயசு, 68 வயசு. அப்போ இது அண்டர் செக்ஷன் 68. நெக்ஸ்ட் என்னது, ஒரு நல்லவர் இன்விடேஷன் எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணுறாரு. அப்போ அந்த ஃபாரினில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி அவர் தான் இன்விடேஷன் கொடுக்குறாரு. இஷ்யூ செக்யூரிட்டிஸ் இன் ஆர் அவுட் சைடு இந்தியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நம்ம அப்பா, பொண்ணோட அப்பா கடன் கேட்குறாரு, பாரோ மணி. அப்புறம் அம்மா என்ன சொல்கிறாங்க, அது பாரோ இல்லைங்க, அது நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கான பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட் ஃபண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீ கடன் நீ அடைக்கலைன்னா யார் அடைப்பா அப்படிங்கிற அவங்க தம்பி வந்து நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேரண்டி கொடுக்குறாங்க, கிவ் கேரண்டி ஆர் ப்ரொவைட் செக்யூரிட்டி. அப்புறம் என்னது, அப்பா என்ன பண்ணுறாரு, பட்ஜெட் அப்ரூவ் பண்ணுறாரு. இது என்னது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் போர்டு ரிப்போர்ட்டை அப்ரூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, டைவர்சிஃபிகேஷனாக இருக்கணும், ஒரே மாதிரி கூட சவுத் இண்டியன் ஃபுட் நார்த் இண்டியன் ஃபுட் எல்லாமே கொடுக்கணும். டைவர்சிஃபை பிஸ்னஸ். அதுக்கப்புறம் என்னது, மர்ஜர்லாம் நடக்குது, கல்யாணத்தினால நிறைய பேர் சேர்றாங்க. ஸோ அப்ரூவ் அமால்கமேஷன், மர்ஜர், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் என்னது, அவங்க மாப்பிள்ளை வந்து பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. அக்வயர், ஓகே, இது ஃபஸ்ட்டு என்னதுன்னா தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிறதுனா என்ன, டேக் ஓவர் அக்வயர் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்
ஆர் சப்ஸ்டான்ஷியல் ஸ்டேக். அப்புறம் எனி அதர் மேட்ரு. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டோரியை வச்சு நம்ம ஈஸியாக படிச்சிட்டோமா, அவ்வளோதான். இப்போது இதை விட்டுட்டு 5 தடவை சொல்லி 10 தடவை சொல்லி மனப்பாடம் பண்ணுறேன்லாம் பண்ண வேணாம். இப்போ ஏன் நிறைய பேருக்கு லா பிடிக்கலனா, ஏன் எப்படி படிக்கணும்னு தெரியல, அதனால தான் லா பிடிக்கல. லா கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது, ஜாலியாக படிக்கிற சப்ஜெக்ட், உங்களுடைய மார்க்கை ஆக்ரிகேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். ஃபஸ்ட் என்ன அங்கிள் கால் பண்ணுறாங்க அன்பெய்டெல்லாம் பேசலை, அப்போனா அது பேர் என்னது, கால்ஸ் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி அன்பெய்ட். நெக்ஸ்ட் என்ன, ஒரு ஆன்ட்டி கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்களே அந்த கிஃப்ட் தூக்கிட்டு போயிடறாங்க. இப்போ நான் வரைஞ்சது இமேஜ்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும். இப்போ நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஆத்தரைஸ் பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ். அந்த ஆன்ட்டிக்கு 68 வயசு, அதனால் இது அண்டர் செக்ஷன் 68. அதுக்கப்புறம் ஒரு நல்லவர் வந்து இன்விடேஷன் எல்லாம் கொடுக்குறாரு. அது இந்தியாவிலையும் கொடுக்குறா, அவுட் சைட் இந்தியாவிலும் கொடுக்குறா. இஷ்யூ செக்யூரிட்டி இன்க்ளூடிங் டெபெஞ்சர் வெதர் இன் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா போய் கடன் வாங்குறாங்க, பாரோ மணி. அப்புறம் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இது கடன் இல்லைங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்வெஸ்ட் த ஃபண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. அதுக்கப்புறம் அவங்க தம்பி, அந்த பொண்ணோட சித்தப்பா என்ன சொல்கிறாங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன், எங்கள் அண்ணன் பே பண்ணலாம், நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராண்ட் லோன், கிவ் கேரண்டி ஆர் ப்ரொவைட் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணுற, கண்ணாடி போட்டு அப்படி பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இருந்தார்ல. ஸோ அப்ரூவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு போர்டு ரிப்போர்ட். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு இந்த டிஃப்ரெண்ட்டான டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். சவுத் இந்தியன் ஃபுட், நார்த் இந்தியன் ஃபுட் எல்லாத்தையும் கொடுக்கணும். டைவர்சிஃபை த பிஸ்னஸ் ஆஃப் த கம்பெனி. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தினால நிறைய பேர் கை கொடுத்து சேர்ந்துக்கிறாங்க, அதனால் அப்புறம் அமால்கமேஷன், மர்ஜர், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாரு, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, பொண்ணு தூக்கிட்டு போயிடறாரு, டேக் ஓவர். இல்லைனா அவர் அவங்க பொண்ணு கண்ட்ரோல் பண்ணுறாரு, அக்வயர் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் ஆர் சப்ஸ்டான்ஷியல் ஸ்டேக். அப்புறம் எனி அதர் மேட்டர். அவ்வளோதான் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். அவ்வளோதான் வந்து டைரக்டர்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு.